தொண்டியில் அரசு நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் மதிப்பிற்குரிய ஒன்றிய செயலாளர் சகோதரர் எஸ் ராமதாஸ் அவர்களே, முன்னிலை வைக்கும் பாக்கா இஸ்மாயில், இந்த கூட்டம் தொண்டியிலே நாம் ஒரு தேர்தல் கூட்டமாகத்தான் இதை துவங்க இருந்தோம். காரணம், இங்கு கிட்டத்தட்ட 40% மக்கள் இந்த தொகுதியிலே இஸ்லாமிய மக்களும் 35% தேவேந்திரகுல வெள்ளாள மக்களும் 5% வன்னியர் குல மக்களுமாக மொத்தம் இந்த இரு சமூகமும் சேர்ந்து 70% வாக்காளர்களை பெற்ற தொகுதி இது. 20,000 பேர் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய வாக்குகள் சென்ற முறையே இருந்தது. இந்த முறை 30,000 பேருக்கு மேல் வாக்காளர்கள் இருப்பார்கள். வெளியூர்களில் அவர்கள் ஒரு 10,000 பேர் போனாலும் ஒரு 20,000 பேரும், தேவேந்திர குல வெள்ளாள மக்கள் ஒரு 30,000 வாக்குகள் என்றால், சமமான வாக்குகள் என்றால், அதிலே கட்சி சிதறல்கள் போக பல்வேறு அரசியல் கட்சிகளும் இருப்பார்கள். அவர்கள் போக மீதி உள்ள ஒரு குறைந்தது 10% பேர் தேவேந்திர குல வெள்ளாள மக்கள் வாக்களித்தாலும் இந்த தொகுதியிலே யாரை இஸ்லாமியர்கள் முடிவு செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த திருவாடனை தொகுதியிலே வெற்றிக்குரிய வாய்ப்பினை பெற்றவர்கள். அதனால் அந்த சந்தர்ப்பத்தை இந்த இஸ்லாமிய மக்கள் நழுவ விடாது. 30% மக்கள், குறைந்தபட்சம் இந்த தொகுதியில 35,000 வாக்குகள் பெற்றவன் வெற்றி பெறுவான். சென்ற முறை வென்றவர் கூட அந்த அளவுதான் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதனால்தான் தேவேந்திர குல வெள்ளாள மக்களும் இஸ்லாமியர்களும் வன்னியர் சங்கத்தினர்களும் சேர்ந்து இந்த கூட்டணியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏனைய பிற இன மக்களை நாம் ஒதுக்கவில்லை. பல்வேறு அரசியல் கட்சிகளில் அவர்கள் இருப்பதால் தெளிவாக இந்த இரு சமூகமும் ஒரு முடிவை எடுத்து விட்டது, பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் ஆதரவை நல்குவது என்று. காரணம், எப்படி இஸ்லாமிய மக்கள் ஒடுக்கப்பட்ட இனமாக, நசுக்கப்பட்ட இனமாக, வஞ்சிக்கப்பட்ட இனமாக இருக்கிறார்களோ அதே போலத்தான் இந்த மைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதை தள்ளி வச்சுட்டு இதை கொஞ்சம் நீட்டி விட்டு, ஒரு வகையிலே அரசினரால், ஆதிக்க சக்திகளால், ஆரிய வெறி பிடித்த கூட்டத்தினரால் தூண்டிவிடப்பட்டு இந்த மாவட்டத்திலே பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளானார். அந்த பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகியும் அவர்கள் இப்பொழுது ஒரு தெளிவு பெற்று அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒட்டுமொத்தமாக மிக சமீப காலத்திற்கு வந்தார்கள். அதே போல இஸ்லாமிய மக்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகளில் நாம் நம்முடைய நல்ல ஆதரவை நல்கி அவர்கள் பின்னால் எந்தவித பதவியும் கேட்காமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக மிக பொறுமை காத்தோம். நாம் பார்த்து சில டிமாண்டுகளை வைத்திருக்கலாம், ஆனால் நாம் எந்த டிமாண்டுகளையும் இதுவரை வைக்கவில்லை. கடலாடி தொகுதி என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி. அதுபோல அறந்தாங்கி என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி. நம்மை விட யாரு பேசிட்டே இருக்கிறார் நொச்சு நொச்சு. அறந்தாங்கி தொகுதி என்பதும் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி. இந்த திருவாடானை தொகுதியும் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய தொகுதி. ஆனால் இதுவரை நாம் எந்த அரசியல் கட்சியிலும் இங்கு ஒரு முஸ்லிம் வேட்பாளரை நிறுத்து எங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை கொடு என்று நாம் வற்புறுத்தவில்லை. இதை சாதகமாக்கி கொண்ட அரசியல் கட்சிகள் ஏதோ தாங்கள் எல்லாம் இப்போ எல்லா அரசியல் கட்சியும் தேசிய வேடம் போட்டாலும் இந்த நாட்டின் மீது மிகுந்த பற்றுள்ள பரந்த சிந்தனைவாதிகள் போல காட்டிக்கொண்டாலும் தொகுதி பங்கீடின் போது அவனவன் எந்தெந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த ஜாதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒரு பள்ளர் தொகுதியிலே கள்ளர்களை நிறுத்த மாட்டார்கள், வாக்குகள் விழாது என்ற. அதே போல ஒரு நாடார் தொகுதியிலே ஒரு தேவரை நிறுத்த மாட்டார்கள்.
ஒரு வன்னியர் தொகுதியிலே ஒரு அந்நியரை நிறுத்த மாட்டார்கள், ஒரு கவுண்டனுடைய தொகுதியிலே வேறு ஜாதிக்காரர்களை நிறுத்த மாட்டார்கள். இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் பணிந்து போனார்கள். சமீபத்திலே உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த ரிட் மனுக்களில் சுமார் 61 ரிட் மனுக்கள் பஞ்சாயத்து தேர்தலை எதிர்த்து பதிவானவைகளில் 20% பேர் கவுண்டர் இன மக்கள், குறிப்பாக கோவை பெரியார் மாவட்டத்தை சார்ந்த கவுண்டர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எதற்காக? அந்த தொகுதியை அவர்கள் ஒரு ஆதி திராவிடனுக்கு ஒதுக்கி இருப்பார்கள். ஆனால் அந்த கவுண்டனின் ஆதிக்க சக்தி என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு கீழ் நாம் இருப்பதா என்பதால் முழுக்க முழுக்க கவுண்டர்கள் உள்ள தொகுதியை நீ எப்படி ரிசர்வ் தொகுதியாக்கினாய் என்று கேட்டு கோர்ட்டுக்கு போனார்கள். அதுபோல நெல்லை மாவட்டத்தை சார்ந்த சில பேர் தேவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் 81 தொகுதிகளில் இஸ்லாமிய மக்கள் வெற்றி பெற வாய்ப்பிருந்தும், உதாரணமாக உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தேவிப்பட்டணம், அந்த தேவிப்பட்டணம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் வெற்றியை நிர்மாணிக்க, முஸ்லிம்களே கூடி வெற்றியை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியை பெண்கள் தொகுதி என்று ஒதுக்கினார்கள். நாம் பொறுமை காத்து பல தொகுதிகளை, முஸ்லிம்களுடைய தொகுதிகளை ஆதி திராவிட தொகுதிகளாக அறிவித்தார்கள் ஜெயலலிதாவின் அரசு. இருப்பினும் நாம் அதை எதிர்த்து வழக்கமன்றத்திற்கு செல்லவில்லை. ஏனென்றால் ஆதி திராவிடர்களை பள்ளர்களாகட்டும் பறையர்களாகட்டும் அவர்கள் வேறு எந்த இனமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். அவர்களோடு நாம் விகல்பமே எங்களுக்கு தெரியாது. காரணம், ஒரு காலத்தில் இன்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் இந்த இந்தியாவுக்கு வந்தபோது எத்தனையோ மக்கள் நம்மில் பள்ளர்களாக பறையர்களாக கள்ளர்களாக தேவர்களாக நாடார்களாக கவுண்டர்களாக படையாட்சிகளாக இப்படி பல்வேறு இனத்தில் இருந்துதான் ஒரு கூட்டு கலவையாக இஸ்லாமிய மதத்திற்கு வந்ததால் எங்களிடம் எந்த ஜாதி வேறு உணர்ச்சியே கிடையாது. எங்களிடம் ஜாதி துவேஷமே கிடையாத ஒரு மக்கள் நாங்கள். அதனால் இது பல்லர் தொகுதியாக்கினாலும் இதை வேறு எந்த பெண்கள் தொகுதியாக்கினாலும் இந்த இஸ்லாமிய மக்கள் நாம் சகித்துக் கொண்டோம். அதன் விளைவை சாதகமாக்கிக் கொண்ட அரசுகள் தங்களை பலப்படுத்தும் போது ஏனைய 10% பேர் உள்ள ஜாதிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆனால் தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய ஒரு இனம் இஸ்லாமிய மக்கள், முஸ்லிம்கள். இருப்பினும் அந்த இனத்திற்கு தகுந்த பிரதிநிதித்துவத்தை இந்த அரசுகள் ஒதுக்க தவறியது. அதை இந்த முஸ்லிம் மக்கள் மௌன பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். அது நாளடைவில் என்ன ஆனது? நம்முடைய பணிவை குனிவாக அவர்கள் கருதி விட்டார்கள். பணிவை குனிவாக கருதியதின் விளைவு என்ன ஆனது என்று அந்த மூலையில் இருக்கவங்களை அப்படியே அனுப்பிச்சு விடு. அதனுடைய விளைவு என்ன ஆனது என்று ஒவ்வொரு காலகட்டமாக ஒடுக்கப்பட்டு எங்கெல்லாம் முஸ்லிம் பெருமக்கள் வாழ்கிறார்களோ அங்கு சாதாரண அடிப்படை ஜீவாதார உரிமைகள் கூட மறுக்கப்படுகிற நிலைமை. நான் ஏதோ தொண்டி என்றவுடன் நான் இந்த ஊருக்கு வந்ததே இல்லை. ஏதோ பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் பழங்காலத்து சேர சோழ மன்னன் படிக்கும் போது இது ஒரு துறைமுகமா இருந்தது, தொண்டியை ஒருத்தன் தலைநகரமாக கொண்டிருந்தா என்னென்னமோ படித்தோம். அதெல்லாம் இப்ப மறந்து போச்சு நமக்கு. நான் இந்திய வரலாறுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காரணம், அது ஒரு கலப்படமான வரலாறு. அப்போ இந்த தொண்டின்னு நான் ஏதோ ஒரு தேவைப்பட்ட மாதிரி பெரிய ஊர் அப்படி இப்படின்னு கனவுல கண்டுட்டு இங்க வந்தா, ஒரு நான் தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கார்ல போய் இறங்க முடியல. அந்த கார் திரும்பி வந்து என்னைய வச்சுக்கிட்டு ஊர்வலம் சுத்தி இந்த சந்தில போய் அந்த சந்தில போய் கடைசியில இறங்கி நடந்து போயிட்டு அந்த வீட்டுக்கு. காவா எங்க பார்த்தாலும் என்னடா இவனுங்க, ஏன் நீங்க நல்ல ஆரோக்கியமா உனக்கு சுத்தமும் சுகாதாரமும் இஸ்லாமியனுக்கு உள்ள மரபு. அப்படி இருந்தும் இவர்களுக்கு என்ன, ஒரு பஞ்சாயத்து போர்டுல வரி கட்டுறானே, அந்த பஞ்சாயத்து போர்டுக்காரனை கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வேலை செய்ய வைக்க துணிவு இருக்குதா, தெம்பு இருக்குதா, திராணி இருக்குதா இந்த சூடு சுவர்ணை கட்ட முஸ்லிம்களுக்கு? நான் குடியிருந்தேன்னா பஞ்சாயத்து போர்டு எங்க நிறுத்தணுமோ நிறுத்தியிருப்பேன். என் வீட்டில் இது வரைக்கும் கரண்ட் போகாது, டெலிபோன் கட் ஆகாது, என் வீட்டுக்கு எனக்கு உரிய தண்ணி கட் ஆகாது, பள்ளிவாசலுக்கு கூட தண்ணி இல்லை,
ஹவுஸுக்கு போற தண்ணியை கட் பண்ணிட்டீங்கன்னா நீ குனிய அவன் கொத்த தாண்டா செய்வான், சண்டை போட்டா தாண்டா நடக்கும். நீ சோத்தை தின்னுட்டே உனக்கு வாயில ஊட்டி விட நீ மருமகனோ கவர்மெண்ட் மாமியாரோ அல்லடா. அது நீ கக்களி மாப்பிள்ளையா வாழ்றதுக்கு உனக்கு ரைட்டு. நீ சாந்தமானவன், அமைதியானவன், எல்லாம் ரைட்டு. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கொடுக்க வந்தேன்னா, உன்னை தேடி வந்தனா நீ ரைட்டு. போருக்கு வாழ் தேடி போகும்போது நீ ஒண்ணுக்காகாத பையன். இது பல முஸ்லிம் கிராமங்கள் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட இல்லை. 16,000 கிராமங்களில் இஸ்லாமிய மக்கள் வாழ்வதாக கணக்கெடுத்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள 16,000 குக்கிராமங்களில் ஒரு கிராமத்தில் கூட அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட ஜீவாதார உரிமைகள், அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களாக அடிப்படை வசதிகள் கூட இல்லை. இந்த வசதிகள் யார் அப்பனுட்டு சொத்தல்ல, நம்முடைய வரிப்பணங்கள். 1.5 கோடி பேர் நம்மில், அதில் 50% பேர் வரி கொடுத்திருக்கிறோம். தமிழகத்தின் அதிக வரி கொடுப்பவர்கள் முஸ்லிம் மக்கள் மட்டுமே. அப்படி இருந்தும் கணக்கெடுத்து பார்த்தால் அதிக நிலவரிகள், அதிக வீட்டு வரிகளை நாம் மட்டுமே கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சாதாரண ஆதி திராவிட குடியிருப்பில் உள்ள வசதிகள் கூட உங்களுக்கு இல்லாமல் 3ஆம் தர குடிமக்களாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் போர்க்குணம் உன்னிடம் இல்லை. உன்னுடைய உரிமைகளை கேட்டு பெற வேண்டும். இது எவனும் நமக்கு கொடுக்கிற சலுகைகள் அல்ல. அரசாங்கத்துக்கு நமக்கு வரி கொடுக்கிறோம், சாலை வரி, மின்சார வரி, எல்லாத்துக்கும் நமக்கு பணம் கட்டுறோம். வீட்டுக்கு ஒரு குடிநீர் வருதா இல்லையா, ஒரு 10 பேர் கூடி அவன்கிட்ட ஒரு மனு கொடு, இல்லையா ஒரு 100 பேர் கூடி ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ரிட்டை போடு, கோர்ட்ல கொண்டு அவனை நிறுத்து. அவன் தானா பணிஞ்சு வருவான். உனக்கு வாழவும் தெரியல, பொழைக்கவும் தெரியல, வர்றவனுக்கெல்லாம் பொச்சு கழி விட்டு பொழைக்கிறது ஒரு பொழப்பாடா, இது ஒரு வாழ்க்கையாடா. நீ இன்னும் 100 பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் 100 நீ திருந்த மாட்ட, நீ திருந்தவும் மாட்ட. நீ இன்னும் டிச்சு போயிரும், இன்னும் வீடு டிச்சு குழிக்குள்ளதான் போகும். போர்க்குணம் உன்னிடம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த போராடும் வலுவற்ற மக்களாக நாயை போல நத்தி 4000 ஆண்டு வாழ்வதை விட வீரசிங்கமாக கர்ஜித்து 1 மணி நேரத்தில் நீ செத்து போவது எனக்கு அழகான வாழ்க்கை. அதுதான் நம்முடைய மார்க்கம், அதுதான் நம்முடைய மரபு, அதுதான் நம்முடைய அதபு, அதுதான் ஒரு இஸ்லாமியனுக்கு அழகு. உனக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள், உனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் எனக்கு மறுக்கப்படுமானால் ஜெயலலிதா கோட்டையில் கூட உட்கார நான் 1 மணி நேரம் கூட அனுமதிக்க மாட்டேன். தெரிந்து கொள் சகோதரா, உன்னை போல் மானங்கட்ட ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. என்னமோ தொண்டின பயங்கர கற்பனையில நான் வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா என்னடா டிச்சு கூலியில குடியிருக்கிற மாதிரி, வீட்டுக்கெல்லாம் காவா, வெளியிலலாம் காவர், செருப்பு கூட அழுக்காய் போச்சு. நான் 1 வருஷமா போடுற செருப்பு கூட ஒரு நாள் கூட அழுக்கானதில்லை. இவ்வளவு தூரம் காலு எனக்கு அப்படியே அவன் சாப்பாடு கொடுக்கும் போது கூட திங்க எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருந்துச்சு. பக்கத்துல கீழே டிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. என்னடா முஸ்லிம்கள் வாழ்றீங்க, இது ஒரு வாழ்க்கையா? உனக்கு சூடு வராதா, உனக்கு சொரணை வராதா, என்ன உனக்கு உடம்புல ரத்தம் தான் ஓடுதா, என்னடா ஓடுது? இதே ஒரு ஆதி திராவிட குடியிருப்பு இல்லை என்றால் அவன் 10 பேர் சேர்ந்து ஒரு தண்ணி இல்ல பொம்பளை வழியை மறிச்சிடறான். பஸ் நின்று போது கலெக்டர் ஓடி போறான், டிஎஸ்பி ஓடி போறான். நீ டிஎஸ்பியை கண்டு ஓடுற, கலெக்டர் கான்ஸ்டபிளை கண்டு ஓடுற, கண்டக்டரை பார்த்தாலும் போலீஸ்காரன் ஓடி போயிடுற. அட எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ வேண்டிய நீ எருமை மாடுகளை விட கேவலப்பட்ட ஒரு முஸ்லிம்களாக பிறந்ததற்கு, உங்களோடு ஒருவனாக நான் பிறந்ததற்கு வருத்தப்படுகிறேன் சகோதரனே. நீ என் சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இதெல்லாம் உன்னுடைய ஜீவாதார உரிமை. 1 மணி நேரத்தில் என்னால் இவைகளை எல்லாம் கொண்டு வர முடியும் உங்களுக்கு. கேளு, நான் ஜமாத்து தலைவர், நான் முஸ்லீம் லீக், நான் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு முஸ்லீம், அவன் தமிமுல் அன்சாரி முஸ்லீம், என்னென்ன கழகம் எல்லாம் லெட்டர் பேடுங்கடா. உனக்கு என்ன வீரத்தை போதிச்சான் பள்ளிவாசல்ல, உனக்கு என்ன ஷஹாதத்தை போதிச்சான், உனக்கு என்ன நுபுவத்தை போதிச்சான், உனக்கு என்ன விலாயத்தை போதிச்சான்? ஒண்ணுக்காகாத எருமை மாடுகள். நீங்கள் செத்தால் உங்கள் பிணங்கள் கூட அருகில் புதைக்க விட அனுமதிக்க மாட்டேன் நான். அந்த அளவு வேறு இப்படியா வாழ்வது? இது ஒரு வாழ்க்கையா உங்களுக்கு? ஒரு ரோடு, ஒரு சாலை, இவையெல்லாம் உன்னுடைய உரிமை அல்லவா? வாயில் உட்காந்து நீட்டி முழங்குற, போய் பஞ்சாயத்து போர்டுல சட்டையை போடுறா, அவனை இழுத்து வந்து கட்டி வச்சிரு, கலெக்டர் வந்து பாப்பான், கேளு. இல்லன்னா ஒரு மனு கொடு, மனுக்கு 15 நாள்ல பதில் வரலையா போராடு, உரிமைக்கா குரல் கொடு, இல்லன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் இந்த மாவட்டத்துக்குள்ள முதல்ல வந்தது தேவிப்பட்டினம். அங்க எதுக்கு வந்தேன்? இந்த தாரிக்கோட மாமனார் ஒரு நிலம் வாங்குறாரு.
அது யாரோ பூர்வீக ராஜா காலத்திலிருந்து வேலைக்கு வாங்கி 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 5வது ஓனரோ 6வது ஓனரோ. அந்த இடத்துல மதுரை வங்கிக்காரன் மெஜ்ரா பேங்க் நாங்க ஒரு கட்டடம் கட்டிக்கிறோங்கிறான். சரிங்கிறாங்க. பிளான்லாம் சாங்ஷன் ஆகுது. கட்டடம் கட்ட போகும்போது 10 பேர் வந்து தடுக்கிறான். என்ன சொல்லி தடுக்கிறான்? 10 பேர் எவனா தேவிப்பட்டினத்து படையாட்சிகள் வந்தானா? அல்ல. அந்த ஊரில் உள்ள தேவமார் வந்தானா? அல்ல. கள்ளர்கள் பள்ளர்கள் யாரும் அல்ல. இன்னும் யாரு வந்தா? வெளியூர்ல இருந்து இந்து முன்னணிங்கிற பேர்ல வந்து ஒரு பழைய கட்டடம் ராஜா அந்த பக்கம் போகும்போது ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கங்க இந்த ராமநாடு ராஜா சத்திரம் மாதிரி பாலடைஞ்ச ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடத்துக்குள்ள முன்னாடி கோயில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துல முனி இருக்குதுங்கிறான். அதைய முட்டாள் கலெக்டர் ஆர்டிஓவும் போலீஸ்காரனும் கேட்டுட்டு இருக்கிறான். ஏண்டா முனி இருக்குமாடா? செருப்புல அடிச்சா இருக்குமா முனியாவது கினியாவது? என்னடா முனி? எங்களுக்கு தெரியாத முனி? நாங்க என்ன அரபு நாட்டுல இருந்தா குதிச்சிட்டோம்? நாங்களும் அந்த டிச்சுக்குள்ள இருந்தாடா கரும சனியன்னு சொல்லி தூக்கி வீசி போட்டு இஸ்லாம் மதத்தை தழுவிட்டிக்கிட்டு வந்தோம். முனிங்கிறான். என்ன நம்ம சொல்றான்? இவன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அவனுக்கு தெரியும் முனியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது. முனிங்கிறது ஒண்ணு நம்ப மாட்டான். முனி வெண்ணாளத்துல இருக்குன்னா ஒத்துக்குவானா? செருப்பு தூக்கிட்டு நிற்பான் இல்லையா? அவனுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையான ஒரு வாழ்க்கை தான். நாகபாம்பை போய் கும்பிடுவான் நாகதேவன். வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா அடடே நம்ம கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சு கமான் நாகதேவா இந்த ஆரத்தி தட்டை தூக்குவான். அடிக்க தடி தூக்குவானா? அடிக்க தடி தூக்குவான். அவனுக்கு தெரியும் அது சாமி இல்ல, நம்ம அடிச்சு கொள்ளணும். அது மாதிரி இடத்துல முனி இருக்குதுன்னு சொன்னான்னா அவன் செருப்பு தூக்கிட்டு வந்துடுவான். முஸ்லீம் இடத்துல முனின்னு கம்மு நின்னான். உடனே இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போய் என்ன பண்றான்? ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறான். அந்த கோர்ட் ஸ்டே ஆர்டரையாவது மதிச்சான்னா மதிக்கல. அதை மீறி கலவராய் அடிதடியாய் முஸ்லீம் தெருக்கெல்லாம் சூறையாடப்பட்டு முஸ்லீம்கள் சிறைப்படுத்தப்பட்டு இவ்வளவு கொடுமைகளுக்கும் ஆளாக்கி போயிடறான். ராமகோபாலை வந்து ஒரு பால் காய்ச்சி கலாட்டா பண்ணி விட்டு போயிட்டான். அந்த ராமகோபாலனை கைது செய்த இந்த அரசுக்கு வக்கு இருந்தா, வழி இருந்ததா, துணிவு இருந்ததா, திராணி இருந்ததா, தெம்பு இருந்ததா? மானங்கட்ட அரசு அப்பாவி இஸ்லாமிய சிறுவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தியது. பெயில வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தகவல் வந்து நான் போய் அந்த இடமெல்லாம் பார்வையிட்டு டாக்குமெண்ட்லாம் போட்டு சரி இது முனிகினி நீ கதை விடுறான், நீ வாட ஹைகோர்ட்டுக்கு போகலாம்னா ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டு இந்த மாதிரி ஆர்டிஓவும் போலீஸும் எங்களை உள்ள நுழைய விடாம ஜீவாதார உரிமையை தடுக்கிறான். இதுக்கு கீழ்கோர்ட்டில் சிவில் ஆர்டர் இருக்கு சொன்னோம். உடனே அந்த முதல் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போட்டோம். சிங்கிள் சிட்டிங்கில் போட்டோம்னா அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு? அவசரத்தில் சரியா புரிஞ்சுக்காம கீழ்கோர்ட்ல அவங்க பேர்ல கோர்ட்டை அவமதிச்ச நடவடிக்கை எடுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதை வாங்கிட்டு இவங்க மச்சான் அவன் ஒரு மசப்பைய அவன் அதை தூக்கி குப்பையில் போட்டு உட்காந்துருக்கான். எனக்கு தெரியல. ஒரு மாசம் கழிச்சு அந்த ரோட்ல பாக்குறேன். ஏத்தா என்ன தாச்சு கேஸ்? அது டிஸ்மிஸ் ஆகி போச்சு. எப்படா டிஸ்மிஸ் ஆச்சு? காப்பியை கொண்டாடுனா பைக்குள்ளே வச்சிருந்தான். வாங்கி படிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஜட்ஜு புரிஞ்சுக்கல. உடனே நான் ஓடி போய் எங்க வக்கீலை கூப்பிட்டு சார் இது மாதிரி ஆர்டிஓவும் போலீஸும் பழைய சூட்ல பார்ட்டி இல்ல, அவங்க பேர்ல நம்ம கண்டெம்ட் போட முடியாது, டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் போடுங்க. அப்பீல் பார்த்தா ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. 90 நாளுக்குள்ள அப்பீல் போயிருக்கணும். உடனே அந்த ஒரு நாளை மன்னிக்க சொல்லி கோர்ட்ல ஒரு உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ட்ல கொண்டு போய் டிவிஷன் பெஞ்சுக்கு போட்டு டிவிஷன் பெஞ்சில் 15ஆம் தேதி ஒரு ஆர்டர் வாங்கணும். ஸ்பெஷல் பிரான்ச் இருந்தா இந்த நோட்ஸ் எடுத்துக்கங்க. நாளைக்கு மீட்டிங் இருக்கு போலீஸ் மீட்ல இதை சொல்லிருங்க. ஹைகோர்ட் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் February 15th 1996. கோரம் Justice Honorable K.A. Swami Chief Justice, Honorable Justice Kanagaraj, WA number 112 of 1996. Criminal Miscellaneous Petition CMP number 1699 of 96. WA number வந்து 112 of 96. CMP number வந்து 1699 of 96. Petitioner appellate appeal பண்ண appellate Muhammad Abdul Qadir versus Inspector of Police Devipatnam Ramanathapuram District RD1 and others. Respondents appellant வந்து appellate advocate வந்து துரைசாமி. Judgment delivered in the Honorable Chief Justice வந்து இந்த உத்தரவை கொடுக்கிறார். It is not possible to appreciate
that the respondent too would be interfering with the possession of the appellant, when according to him there is an order of temporary injunction passed by the civil court, civil court, it is the bounded duty of the authorities, especially the police authorities, to act in support of the orders passed by this court. That being so, we see no reason to interfere with the order of the learned single judge, and there is no return order of the respondents, hence with the observations. Another writ appeal hence rejected, and CMP also stands disposed. February 15th, Chief Justice Sami sign பண்ணிருக்காரு. ஆர்டர் காப்பி 20ஆம் தேதி ரெடி ஆயிருக்கு. 22ஆம் தேதி எங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து அன்னைக்கே டெஸ்பாச் பண்ணிருக்காங்க செக்ஷன் கிளர்க்ல இருந்து. இதுல போலீஸ்காரங்க தலையிடக்கூடாது, முன்னாடி உள்ள கோர்ட் ஆர்டர் படிதான் நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ட்டாங்க. நாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு இதை கட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதை பேங்க் ஆஃப் மதுரை கட்டடத்தை எங்க நிலத்துல, நாங்க முஸ்லீம்களுடைய நிலத்துல இனி முனி இருக்குது கிணி இருக்குன்னா அதை போய் அந்த முறைப்படி சிவில் கோர்ட்ல முனியும் கூட்டிட்டு போய் அவன் ஆர்டர் வாங்கிட்டு வந்தானா அந்த முனிக்கு சாதகமா நீங்க நில்லுங்க. இப்போ இந்த சாய்புக்கு சாதகமா நிக்கணுங்கிறது கோர்ட்டுடைய ஆர்டர். லைன் நம்பர் 1 2 3 4 5 6 7th லைன்ல பாருங்க, இட் இஸ் பவுண்டட் டியூட்டி ஆஃப் தி அத்தாரிட்டிஸ், எஸ்பெஷலி போலீஸ் அத்தாரிட்டிஸ். அதனால நீங்க வந்து அவனுக்கு நான் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கலைன்னா, இப்ப இதை நீங்க மைக்ல சொல்லி மெட்ராஸ்ல இருந்து ஆர்டர் வர்றது கூட உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க முறையா கட்டுவாங்க. கட்டலைன்னா கண்டெம்ட் வந்துடும். அப்படி இல்லைன்னா நானே செவ்வாய்க்கிழமை வந்து கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளி விடாதீர்கள். இதற்கு இந்த காரணமான இந்து முன்னணி காரணியும் RSS காரணியும் கைது செய்து உள்ளே வையுங்கள். கட்டடம் முடியும் வரை அவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் சிவில் கோர்ட் ஆர்டர், சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர், இப்ப டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இதையும் மதிக்காமல் நடந்தால் பெரும் விபரீதங்களை இந்த காவல்துறையும் ஜெயலலிதாவின் அரசும் சந்திக்க வேண்டும் என்பதை வெகு தாழ்மையோடு வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன். இதை நாங்க IB வரைக்கும் கொடுத்திருக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த காப்பி போயிரும். அதனால திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த இடத்துல நாங்க கட்டுறோம். தேவிப்பட்டினத்துல சர்வே நம்பர் 108/1ல நாங்க கட்டோம். உங்களுக்கு நாளைக்கே நாங்க கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆனா உங்களுக்கு முறையா இந்த ஆர்டர் காப்பி வந்து கை கிடைக்கிறதுக்கும் இப்போ நாங்க உங்க கீழ் அதிகாரிகளுக்கு மத்தியானம் சாயங்காலம் கொடுத்து விட்டுருக்கோம், பாத்துக்கங்க. ஆக இப்படி நாங்க ஒரு சண்டை போட்டு தான் செய்ய வேண்டியதா வந்துச்சு. இப்போ இனி வந்து அதிகாரிகள் கை ஒடிச்சிருச்சு. இனி இந்து முன்னணிக்காரன் ஆட்டம் போட மாட்டான். அது மாதிரிதான் கோரைக்குள சம்பவம். கோரைக்குள நான் தேவிப்பட்டினத்துக்கு வர்றதுக்கு ஜமாத்துல பெரிய எதிர்ப்பு. அப்படி இருந்து நாங்க உள்ள வந்து அங்க தங்கி அப்புறம் ஜமாத்துக்காரங்களை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஜமாத்துக்காரங்க ஐக்கிய ஜமாத்துக்கு எங்களுக்கு தபால்லாம் தந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஜமாத் ஆக்கிறதுக்கு பாடுபட்டு. இல்ல இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னா, அதாவது முதலி கடையை கொளுத்த போறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் கொளுத்துறவன் இன்னாருன்னு சொல்லி இப்ப அதுக்கு ஒரு கண்டெம்ட் போட்டு கோர்ட் ஆர்டர் போட்டு இப்ப அதுக்கும் வேற கேஸுக்கு இன்ஸ்பெக்டர்லாம் போயிடறாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒரு தடவை நீ இப்படி கோர்ட்டுக்கு போய்ப்பார். தொண்டிக்காரனும் நீ எந்த நொண்டிக்காரனும் எந்த ஊருக்காரனும் போய்ப்பார், நம்புதலையோ கோர்ட்டுக்கு போய்ப்பார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பயம் வரும். நீ ஏன் பயந்து ஓடுற, உனக்கு எதிரி யார், உனக்கு நண்பன் யாருன்னு உனக்கு புரியாத வரைக்கும் நீ எந்த அரசியல் கட்சி கொடியை பிடிச்சிட்டு போனீனாலும் உனக்கு சத்தியமா அந்த அரசியல் கட்சிகள் துரோகம் தான் செய்யும். இதுவரை அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்ததில்லை என்பதை இஸ்லாமிய மக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பொடியங்குளம் சின்ன ஊர், அந்த ஊருக்கு எத்தனை அரசியல்வாதி போனா ஒரு கலவரத்துக்கு, ஆனா உங்களுக்கு தொடர்ந்து இத்தனை கலவரங்கள். தேவிப்பட்டினம், இப்ப இந்த கோரைக்குளத்துல எவனாவது ஒரு அரசியல்வாதி வந்தானா? பள்ளிவாசல்ல பூந்து இந்த ஜெகன் தியேட்டர்காரன், ராமநாடுல ஜெகன் தியேட்டர்காரன் பையன் மந்திரி சத்தியமூர்த்தியினுடைய ஆட்கள் எல்லாம் போய் பள்ளிவாசலுக்குள்ள பூந்து நோம்பு நேரத்துல கஞ்சியில ஒண்ணுக்கு இருந்து வச்சு நகாராவை அடிச்சு பாங்கு மைக்க போட்டு பாங்கு சொல்ற மாதிரி கேவலமெல்லாம் பண்ணிட்டு அங்கெல்லாம் ஒண்ணுக்கு இருந்து வச்சு திருப்பி வச்சு ஹவுஸ்குள்ள எல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு போனாங்க. எந்த அரசியல் கட்சியாருனாவது உனக்கு வந்தானா ஐயா? வந்தானா? அதே ஒரு ஆதி திராவிட குடியிருப்புல அல்லது வேற ஏதாவது ஒரு நாடக கோயில் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணியிருந்தா அல்லது ஒரு தேவமாரத்தில் பண்ணியிருந்தா எல்லா அரசியல் கட்சியும். ஏன்? உங்க மேல முஸ்லீம்களாகிய உங்கள் மீது எந்த அரசியல் கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை.
எந்த அரசியல் கட்சியும் உங்களை நம்ப தயாராக இல்லை என்பதை உங்களை மதிக்க தயாராக இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கு நீ அந்த கொடியை கம்ப பிடிச்சிட்டு போற சொல்லு. இது மேடையில் இருக்கவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், வெளியே இருக்கவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இனி சரி, இப்போ உனக்கு இதான் கடைசி. இனி எனக்கு டிஸ்டர்ப் போச்சுன்னா நான் கூட நிறுத்திட்டு போயிருவேன். எனக்கு டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு பேச்சு வராது. உனக்கு 1000 வாட்டி சொல்லிட்டு நீங்க அதை செய்ய மாட்டீங்க. உட்கார முடியலன்னா எல்லாம் கீழே போய் உட்காருங்க. உட்காரே குறை 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 டிஸ்டர்ப் ஆயிடுது. ஒரு திங்க் பண்ணி ஒரு வார்த்தையும் அங்க பதிஞ்சு எடுத்துட்டு போறான். நாளைக்கு மாட்டிட்டு உள்ள இருக்கும்போது நான் தான் உள்ள இருக்க போறேன், நீ இல்ல. நான் அவனை யோசனை பண்ணி போடணும். நீ அது உள்ள என்ன டைவர்ட் பண்ணினா எனக்கு வெக்ஸ் ஆகி போகுது. கூட்டத்துக்கு வந்து எனக்கு காலனா பிரயோஜனம் கிடையாது. நம்ம துட்டு தான் செலவு பண்ணிட்டு போறோம். பின்னி கேஸ் ஆச்சா நான் தான் உள்ள போய் கிடந்து நான் தான் வெளியே வரணும். அதையாவது அமைதியா பார்த்து என் தலைமுறையில நீங்க வாங்கறத வாங்கினீங்கன்னா தான் முடியும். என்னை விட துணிச்சலா, என்னை விட தியாகத்தோட, என்னை விட தூய்மையோட, என்ன மாதிரி தைரியத்தோட நீ செத்து போனாலும் முஸ்லிம்களை இனிமேல் சந்திப்பீர்களோ என்றோ இன்று வரை உங்களுக்கு ஒரு தலைவன் அப்படி வழிகாட்ட வழி இல்லை. அது தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா பொறுக்கிகளும் கொச்சுக்களுக்கிறவர்களும் பிழைப்புவாதிகளும் எதையாவது கொடுத்தால் நக்கி திண்டாவது. நான் அப்படி அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியே தப்பென்றால் அந்த மேடையிலே கண்டிக்க தவறாதவன் நான். வரலாற்றிலே நீங்கள் அதே மாதிரி ஒருவனை சந்திக்கவே முடியாது. தப்பை தப்பென்று சொன்னேன், நீதியை நீதி என்று சொன்னேன், வேசியை வேசி என்று சொன்னேன், தாசியை தாசி என்று சொன்னேன். மக்களிடம் நியாயத்தை மட்டும் சொல்லிவிட்டு சென்றேன். பின்விளைகளை பற்றி கவலைப்படவில்லை. 1000 சிறைகள், 1000 சட்டங்கள், 1000 கொடுமைகள், 1000 அடக்குமுறைகள், எவ்வளவோ சிலுவைகள் வந்த போது கூட சுமக்க தயாரானேன். என் கடமையாற்ற நான் கொஞ்சம் கூட தயங்கியவன் அல்ல. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் பித்தனா பேசிக்கிட்டு, இங்கிட்டும் பேசிக்கிட்டு, அங்கிட்டும் பேசிக்கிட்டு, சும்மா பத்திரிகைகள் எழுதுவான். முஸ்லிம் பத்திரிகைகள் 100 பத்திரிகைகள் பில் கிளின்டன் செர்பியாவில் செய்வது சரியில்லை, ஏன் இங்கு ஜெயலலிதா கோரை குளத்தில் சத்தியமூர்த்தி செய்வது அயோக்கியத்தனம் எழுதுவானா? அவன் படிச்சிருக்கான். பில் கிளின்டன் படிக்க மாட்டான். உன் பத்திரிக்கை வீரத்தை காட்டுவான், பெரிய பந்தாலாம் ஓட்டுவானுங்க. உங்க முஸ்லீம்கள்லாம் நான் பார்த்துட்டேன். எத்தனையோ கத்திகள் எல்லாம் பிள்ளைகள். ஒருத்தன் கூட இறங்கி களத்துல நிக்க மாட்டான், ஒரு அடிக்கு தாங்க மாட்டான். ஆனா நான் 135 அடி தாங்கி இருக்கிறேன். அதோட அடக்குமுறை கொடுரை சட்டங்கள், 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், ஒரு தடா சட்டம் என் மீது பாய்ந்தும் கூட அவைகளை திமிரிக் கொண்டு வெளியே வந்த மறுநாளே விடுதலை பெற்ற அன்று இரவே, அன்று மாலையே எங்காவது ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருப்பேன். நான் அஞ்சக்கூடியவன். அரசை தட்டி கேட்கிறேன். இன்னைக்கு நான் தட்டி கேட்பதாலதான் ஓரளவுக்கு கவர்மெண்ட் பயந்து வாழ்றோம். சரி, கோரைக்குள சம்பவத்தில் என்ன நடந்தது? கோரைக்குளத்தை சுற்றி 80 இறால் பண்ணைகள் வைத்தார். 80 இறால் பண்ணைகள். அந்த கோரைக்குளத்தை சுற்றி 80 இறால் பண்ணைகளில் மிகப்பெரிய பண்ணை அமைச்சர் சத்தியமூர்த்தி. யார்? கடலாடி தொகுதி முஸ்லிம்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் சத்தியமூர்த்தி. அந்த கடலாடி தொகுதிக்குள்ளே அவருடையது 300 ஏக்கரா பண்ணை இருக்கும். நான் போய் பார்த்தேன். பெரிய பண்ணை, கண்ணு கட்டின வரைக்கும் சோடியம் வேப்பர் லைட். அதுக்கு அடுத்து செங்கோட்டையனுடைய பினாமிகள். அதுக்கு அடுத்து இந்த ஜெகன் தியேட்டர், ஜெகநாத பிள்ளை, அவங்க பையன் ரமேஷ், அவங்க இதெல்லாம். அப்போ சின்ன ஊர். இவனுங்க அந்த இறால் எடுக்கிறதுக்கு வேனும் காரும் பஸ்ஸும் எடுத்துக்கிட்டு கலாபுலான்னு ஜீப்பில் வேகமாக உள்ளே போகும்போது குழந்தைங்க அடிபட்டுருக்கு, ஆடுங்கள்லாம் அடிபட்டுருது, பொம்பளைங்க நடக்க முடியல, ஓர கூரையெல்லாம் அடிச்சுட்டு போறான்ட்டு அந்த ஊர் மக்கள் கூடி தாசில்தார்கிட்ட போய் முறையா சொல்லி, தாசில்தார் வந்து ஜீப்பை விட்டு ஓட்டி பார்த்துட்டு கனரக வாகனங்களோ 4 சக்கர வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாது, ஆட்டோ 2 வீலர் 2 வீலர் தான் போக முடியும்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. உடனே அமைச்சர் சத்தியமூர்த்தி கோவம் வந்துடுது. 1 மாசம் பார்க்கறான். ரம்ஜான் நேரத்தில் ஒரு வேகமாக ஒரு வண்டியை விடுறான். இந்த ஜெகன் தியேட்டருக்காரன் பையன் ஓட்டிட்டு போறான் ஒரு டிராக்ஸ். அந்த வண்டியில் போகும்போது, ஜீப்பில் போகும்போது ஒரு பையன் நிறுத்தி, அப்பா இதுக்குள்ளே ஜீப் வரக்கூடாதுங்கிறான். அவனை தூக்கி முஸ்லீம் பையனை அடித்து கொண்டு போய் ஒரு என்னமோ ஒரு ஊருக்கிட்ட போட்டுட்டு போயிடுறான். அவன் பக்கத்து ஊர். அங்கேருந்து அந்த பையன் தவழ்ந்து வந்து ஜமாத்தில் சொல்ல, ஜமாத்து செயலாளர், பொருளாளர், தலைவர் சேலத்தில் இருக்காரு, முன்னாள் தலைவர், அப்புறம் ஒரு 5-6 பேர், 2-3 பேர் ஆஜியாருங்க, எல்லாம் போய் கீழக்கரை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த வெள்ளச்சாமிங்கிற இன்ஸ்பெக்டரு, டேய் நீங்கள் தானடா அவருடா இது ஜட்டியெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன ஜமாத்து செயலாளரையே பிடிச்சி எல்லாம் அம்மனத்தோடு நிற்க வச்சு, ஏண்டா பெரும்பாலும் கோரைக்குளம் வாழ்கிற ஆண்கள் சேலம், தருமபுரி மாவட்டங்களில் கடை வச்சு வியாபாரம் பார்க்குறாங்க. மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவாங்க. அந்த மாதிரி நிலைமையில் அவன் கேட்டானா,
ஏண்டா உங்கள் பொம்பளையெல்லாம் ஊர் மேய விட்டு துளுக்கணுங்கெல்லாம் வெளியே போயிட்டீங்களான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கான். வெள்ளச்சாமிங்கிற இன்ஸ்பெக்டர் கீழே இப்போ அவன் லீவில் இருக்கிறான். மறுபடியும் ஜாயின் பண்ணா அட்டென்ஷன் ஆஃப் தி எஸ்பி, he will face severe complications, very severe complications. பொறுக்கி நாய் யாரை பேசுவதற்கு இல்லையா? நாங்கள் உங்க அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைக்கு ஆளாகி சரியான விகிதாச்சார அடிப்படையில் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறிகொடுத்த நிலையில் எங்கள் இளைஞர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு வெந்த பூமிக்கு அனுப்பிவிட்டு அங்கு அவர்கள் உழைத்து இந்த நாட்டுக்கு கிட்டத்தட்ட 66,000 கோடி ரூபாய்களுக்கு மேல் இந்த மக்கள் சம்பாதித்த அந்நிய செலவாணி தேடிக்கொண்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பறித்து கொண்டு எங்களுடைய பங்கினை கூட அபகரித்துக் கொண்டு ஆதிக்க சக்தியோடு இருக்கின்ற நீங்கள் வெளியூர்களுக்கு வேலைக்கு போன எங்க ஆளுகளையும் பார்த்துட்டு எங்க பொம்பளைய பார்த்து ஊர் மேய விட்டுட்டானான்னு ஒருத்தன் கேட்டு இருக்கிறான். அதுக்கு நடவடிக்கை அடிச்சு அவனை ஜட்டியோட நிறுத்தி ஜெயில போட்டுறான். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவன் உடனே அவனுக்கு ஆள் ஜமாத்துன்னு ஏதோ கீழக்காரன் இருக்கு, அங்க போய் சொன்ன உடனே அவன் ஏற்கனவே கீழக்காரக்காரன் வீர புலியாக என்ன ஒண்ணுக்காகாத அந்த ஊரை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு வெறுப்பு வருது. மானம் கட்டவன் அவன் உடனே கேஎம் கேட்ட போங்க அந்த ஆள் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்க. அதுக்குள்ள எனக்கு தாரிக்கு ஃபோன் பண்ணி நான் நோன்பு வச்சிருக்கேன். அப்பதான் உடனே உங்க நோன்பை விட்டு இந்த பசங்கள்லாம் அங்கே வந்து என்னை கூட்டிட்டு வந்து நான் உடனே அன்னைக்கு ஜெயலலிதா ராமநாதபுரத்துக்கு வர்ற அன்னைக்கு அந்த கோரை குளத்துக்கு போய் பார்த்து எல்லாம் சொல்லிட்டு ஜெயிலில் வந்து ஆறுதல் சொல்லிட்டு உடனே பரமக்குடி ஜமாத் தலைவர் ஜமால் முகமதுக்கு தகவல் கொடுத்தோன்னா அவர் உடனே காலையில் வந்து ஜெயிலில் பார்த்து எஸ்பிகிட்ட காலையில் போய் பார்க்க சொல்லி எஸ்பி சிஐடி, சிபிசிஐடி, எஸ்பி டிஎஸ்பி, டிட்டாச்மெண்ட் டிஎஸ்பி இவங்களெல்லாம் பார்த்து சொல்லி அந்த அட்லீஸ்ட் அந்த ஆளுங்க பேர்லையாவது அப்ஜெக்ஷன் சொல்லாமல் நோ அப்ஜெக்ஷன் சொல்லி ஜாமீனில் விட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் 2 மணிக்கு மேலே போகிறேன். அப்போவாது காவல்துறைக்காரர்களே இவ்வளவு ஒத்துழைப்பு நான் உங்களுக்கு கொடுத்தேனே, அவர்களை விட்டீர்களா? ரமலான் மாதத்தில் ஹாஜியார்களையும் வயதான எங்கள் ஜமாத் தலைவர்களையும் 15 நாள் சிறையில் வைத்தீர்கள். ஆனால் ஜெகன் தியேட்டர்காரன் பையனை நீங்கள் கைது செய்தீர்களா? எந்த நடவடிக்கையாவது எடுத்தீர்களா? என்னடா பண்றீங்க ஸ்டேஷன்ல? அந்த நேரத்தில் அந்த பரமக்குடி ஜமாத் தலைவர் செய்ததை மறக்கவே முடியாது. அது உடனே வந்து அங்க நின்று அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவருடைய சொந்த செலவுலயே வந்து எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு போனாரு. இது முதல் நாளே சொல்லியிருந்தானா, இனிமேல் முஸ்லீம்களே ஏதோ ஒரு சம்பவம் நடந்து நீங்கள் கைது செய்யப்பட்டால் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே போடுங்க, எந்த வக்கீலையும் நம்பாதீங்க, நீங்களே கையில எங்களை ஜாமீன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க. அதை அவர் முடியாதுன்னு அவர் எழுதி கொடுக்கட்டும், அதை வாங்கி உடனே எங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கொரியர்ல அனுப்புங்க. மறுநாள் நாங்க ஹைகோர்ட்ல போட்டு உங்களை பெயில் எடுத்து விட்டுருவோம். அதை விட்டு போட்டு நீங்க ஏன் போய் மாசக்கணக்கில் இருக்கிறீங்க? அதை சொன்ன எந்த ஜமாத் தலைவனும் என்னையும் நம்ப மாட்டேங்கிறான், வக்கால் ஒளி இவனை அவனை போய் நம்புறான். இவனெல்லாம் என்னடா மானங்க, இவெல்லாம் உள்ள இருக்கிறதே பெட்டர்னு தெரியுது. நான் அப்பவும் சொல்றேன், டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டர் காலையில வாங்கி கொடு, மறுநாள் ஏன் செலவுல எடுத்து விடுறேன்டா அவங்களை வெளியேன்னு சொன்னா ஒரு பயல நம்ப மாட்டேங்கிறான். வக்கீல் பேச்ச கேட்டு செஷன்ஸ்ல போட்டு அங்க டிஸ்மிஸ் ஆகி அதுக்கப்புறம் பெயில்ல வந்துட்டாங்கன்னு வையே. இந்த சத்தியமூர்த்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டான்னா, ஊர் பக்கத்துல இருந்து 500 மீட்டர் தள்ளி எறால் பண்ணிய போடுங்கிறான். 500 மீட்டர் தள்ளி 50 மீட்டர்லயே எறால் பண்ண போட்டிருக்கான். அந்த ஊர் ஜமாத்து பேசாம இருக்கிறான். ஏன்? அந்த ஜமாத்துல முன்னாள் தலைவனுக்கே 2 பண்ணை இருக்கிறதுனால அவன் அதுல இன்ட்ரெஸ்ட்ல தண்ணி வந்து பூரா விஷமாயி குளிச்சாக்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருண்டுகிட்டு போகுது. அந்த மக்களுக்கு கண்ணெல்லாம் எரியுது. அந்த தண்ணியை எடுத்து பார்த்தேன், 1 மணி நேரத்தில் அந்த எறால் பண்ணியை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா சட்ட விரோதமா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருக்கு விரோதமா அமைச்சர் சத்தியமூர்த்தி கடலாடி தொகுதியில முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்குள்ள பூந்து அன்னைக்கு நைட்டு, அது அந்த ஜீப் வந்து அன்னைக்கு நைட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கு ஜமாத் தலைவர்லாம் உள்ள போட்டுட்டு செயலாளர்லாம் உள்ள போட்டு உள்ள போய் ஒரு 100-200 பேர் ஒரு டிராக்டர்ல ஒரு சைடு, அப்புறம் மற்றவனெல்லாம் அப்படி ஒரு 500 பேர் பள்ளியாசல்ல போய் கடல் பக்கம் வந்து போட்ல இறங்கி உள்ள போய் பள்ளியாசுக்குள்ள நோம்பு கஞ்சியில போய் ஒண்ணுக்கு இருந்து வச்சு சிறுநீர் கழிச்சு குரான்லாம் தூக்கி வீசி மைக்கெல்லாம் போட்டு நகாரெல்லாம் அடிச்சு கலாட்டா பண்ணி 1 மணி நேரம் ஆட்டம் போட்டு போயிருக்கிறான். அது குறித்து இந்த
ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? மாறாக எத்தனை முஸ்லீம் அன்னைக்கு உள்ள இருந்தா? 7 பேர் ஜெயிலுக்குள்ள இருந்தான். நான் போய் வெளியே எடுத்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அதே நேரம் இப்ப நான் என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா, இந்த டிமாண்டையும் நாளைக்கு மீட்டிங்கில் வைங்க, போலீஸ் மீட்டில் நாளைக்கு மீட்டிங் இருக்கு, வீக்லி மீட்டிங்கில் ஃபர்தர் ஆக்ஷன் டிராப் பண்ணுங்க எங்க ஜமாத் தலைவர் பேர்ல. ஒன்று ஃபர்தர் ஆக்ஷன் டிராப் பண்ணணும். அந்த ஜெகன் தியேட்டர்கார பசங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணணும். மேற்கொண்டு அங்க வண்டிகள் போகக்கூடாது. அந்த பள்ளிவாசலுக்கு யார் யார் வந்தாலும் அந்த டிராக்டர் நம்பர்லாம் அங்க இருக்கு, அதை வாங்கி அந்த டிராக்டரை சீஸ் பண்ணுங்க. மறுபடியும் அதில் 4 வீலர்களோ போகாம, மழை காலங்களில் வேற வழி இல்லைன்னா நாங்களே வழியை திறந்து விடுறோம். இது ஒரு ஜெனியன் அக்ரிமெண்ட். இதை நீங்க செய்ய தவறிவிட்டால் அமைச்சர்கிட்ட சொல்லிருங்க, மறுபடியும் அவர் அந்த தொகுதிக்குள்ள வர முடியாது. கடலாடி தொகுதியை சத்தியமூர்த்தி நினைச்சு பார்க்க முடியாது. நீ எங்க மக்கள் ஓட்ட வாங்கிட்டு எங்களையே அதெல்லாம இந்த வெள்ளச்சாமி இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. உடனே இப்ப லீவ்ல இருக்கா, சஸ்பெண்ட் பண்ணுங்க. இது எஸ்ஐயும் சேர்ந்து செஞ்சாலும் இப்ப பெரட்டி பேசுறான். ஆனா உண்மை என்னன்னா, எங்க அந்த காதால கேட்டவர் இந்த ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் செயலாளர், அவரை ஜட்டியோட நிறுத்தி இந்த வார்த்தையை அந்த வெள்ளச்சாமி ஸ்டேஷன்ல வச்சு சொல்லியிருக்காரு. இதுல மழுப்போல கிடையாது. சில பேரை ஐக்கிய ஜமாத்துன்னு ஒரு 10-15 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி வச்சிருக்காங்களாம். அதுல கொஞ்சம் பேர்த்த அமைச்சர் பிடிச்சி, இல்ல வெள்ளச்சாமி சொல்லல, பாபாட்ட எடுத்து சொல்லுங்க, வெள்ளச்சாமி செய்யல, சப் இன்ஸ்பெக்டர் தான் செஞ்சான் அப்படின்னு. அதை கேட்டுட்டு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கூட போன் பண்ணான். யாரு இந்த பின்னாடி உட்காந்துருக்கான் பாரு, போயிட்டான் பாரு, பாச்சா. எனக்கு தெரியும்டா யாரை எந்த பணையில வைக்கணும்னு. சும்மா அவன் பேச்சு இவன் பேச்சு காமிச்சு போலீஸ்காரனுக்கு விசுவாசமா இருக்காது. ரமலான் மாசத்துல உன்னுடைய இனச்சகோதரனை கொண்டு போய் உள்ள வச்சிருக்கிறான், அதை கேட்க நாதி இல்லை உனக்கு. எனக்கு டெலிபோன் பண்ணி, பாபா அது விஷயம் எப்படின்னா வைடாக்கல போனேன்ட்டு எனக்கு தெரியும். அதுல ஏன்னா நான் உனக்கு மேல நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் போட்டு பூராத்தி ஆராய்ச்சி பண்ணி எனக்கு தகவல் வரும். நீ என்ன இந்த ஊரை பத்தி சொன்னாலும் எனக்கு அந்த ஊர்ல உள்ள உண்மையான தகவல் என்னங்கிறது எனக்கு வந்து சேர்ந்துடும். அதனால இனிமேல் என்னை குழப்பாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வெள்ளச்சாமி எந்த ஊருக்கு போனாலும் அவனை நான் விட மாட்டேன். அவனை உடனே நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்ல நடவடிக்கை எடுங்க. ஜமாத்துல கேட்டு புகாரை வாங்கி அன்பார்லிமெண்டரி வேர்டு இவன் யூஸ் பண்ணதுனால உங்க பொம்பளை உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஊர் மேய விட்டுட்டு நீங்க எல்லாம் வெளியூருக்கு போனீங்களான்னு கேட்கறான். இதை ஒத்துக்கிறீங்களா முஸ்லீம்களே? ஒத்துக்குவியா? உங்க அக்கா தங்கச்சியை கேட்டிருந்தா திருப்பி எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் எனக்கு சொல்லு. அதே ஐஜி பொண்டாட்டி கேட்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? இதெல்லாம் முறையல்ல, அன்பார்லிமெண்டரி வேர்ட். அவன் பேர்ல நீங்க ஆக்ஷன் எடுங்க. நாங்க கொடுத்த புகார் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். 3ஆம் தேதி நாங்க அனுப்பிச்ச மகஜருக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றத்தில் எஸ்பி மேலதான் நாங்க வழக்கு போடுவோம். ஏன்னா எஸ்பிக்கு தான் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம். 15 நாள் ஆச்சு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு, இது வரைக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல. அவர் சும்மா லீவ்ல போக வச்சு பஜனை பண்ணாதீங்க, சஸ்பெண்டிங். அடுத்து ஃபர்தர் ஆக்ஷன் டிராப் பண்ணுங்க. எங்க முஸ்லீம்கள் மீது போட்ட ரமலான் மாதத்தில் போட்ட வழக்குகளை ஃபர்தர் ஆக்ஷன் டிராப் பண்ணுங்க, உரியவனை கை செய்யுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு இறால் பண்ணையிலும் அமைச்சர்கிட்ட சொல்லிரு, சத்தியமா நான் கொண்டு போய் டமாக்கரான என் கையிலேயே ஊத்திட்டு வந்துடுவேன். எல்லாம் செத்து மிதந்துரும். அது மாத்திரம் இந்த உரத்தில் உள்ள பிசிட்டாய்டுங்கிற உரம் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் வச்சு கவன்கள்ல வச்சு வீசிட்டேன்னா எல்லாம் இதயம் பொழந்து ஒவ்வொரு அந்த இறால் பண்ணையை சுத்தம் பண்றதுக்கு பல கோடி ரூபாய் நீ செலவு பண்ண வேண்டியதா போயிருக்கு. இதை நான் செஞ்சு போடுவேன். ஏன்னா சட்டவிரோதமான இறால் பண்ண 500 மீட்டர் தள்ளி சுப்ரீம் கோர்ட் வைக்க சொல்லியிருக்கு. அதை மீறி அவன் 50 மீட்டருக்குள்ளே வச்சிருக்கிறான். அதையும் சகிச்சு அந்த மக்கள் இருக்கிறான். அவன் உயிர் ஆபத்தோட போராடிக்கிட்டு தண்ணியெல்லாம் விஷமாகியும். இது சம்பந்தமா தேவேந்திர குல வெள்ளாள மக்கள் எனக்கு ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க சுடுகாட்டியும் ஆக்கிரமிச்சுட்டு வேற இடம் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். இதை விட பியூட்டி என்னன்னா, கோரகுல ஜமாத்து பள்ளிவாசலுக்கு பஞ்சாயத்து போர்டுக்கு சேர்ந்த பணத்தை எடுத்து இவரோடு போட்டுக்கிட்டான் அமைச்சர். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமா இறால் பண்ணையில ஏதாவது விபரீதம் விளையும். அதை நீங்க சட்டப்படி தடுக்க முடியாது. வேணா என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோ, ஆனா நீ சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மீறினதுக்கு அவனை நீ கைது செய்யாதனால அந்த இறால் பண்ணையை நான் அழிச்சேன்னு சொல்லி நான் கோர்ட்ல தப்பிச்சுக்குவேன், நீ மறுபடியும் மாட்டிக்குவேன். இது நிச்சயம் நடக்கும். இது கோரைக்குளம் சம்பவம். தேவிப்பட்டின சம்பந்தத்துல நாங்க முதலிய விஷயத்துல நீங்க நடவடிக்கை எடுங்க. பூம்புகார் கடை ஆக்ஷன்ல அது கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. அதுக்கு அடுத்து என்ன, அவ்வளவுதான். இந்த ஊர்ல இந்த 2 பிரச்சனை தான் வந்தது. இந்த 2 பிரச்சனை அப்புறம்
நான் ஏற்கனவே போன கூட்டத்தில் அந்த மாதவனூர் பிசிஆர் ஆக்ட்ல நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிமுக காரனை சொன்னோம். அதை நீங்க ஒன்றும் செய்யாம விட்டதுனால வேற வழி இல்லாம அவங்கள வர்ற வெள்ளிக்கிழமை தேவிப்பட்டினத்தில் வச்சு நாங்கள் மத மாற்றம் செய்கிறோம். அவர்களே நீங்க 2 தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு, நீங்க எந்த நடவடிக்கை எடுக்காதனால அவங்கள வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மொத்த 40 குடும்பத்தையும் வச்சு நாங்க இஸ்லாமாக்க போறோம். அதை நீங்க தவிர்க்க முடியாது. இனிமேல் அதுல கொஸ்டின் பண்ணீங்கன்னா அடிதான் விழும். இனி அடி விழும். உங்களுக்கு நான் ரொம்ப லாயலா சட்டப்படி என்னென்ன முறையோ அதெல்லாம் உங்க காதுல சங்கூதன மாதிரி சொல்லிட்டோம். இந்த நாட்டில் நானும் வாழ பிறந்தவன், நாங்களும் வாழ பிறந்தவன். நாங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது RSS கும்பல். நாங்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த நாட்டில் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள். எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட உயிரை கூட தியாகம் செய்ய தயங்கிட மாட்டோம், மயங்கிட மாட்டோம். இதற்காக இந்த அரசாங்கம் எத்தனை அரசாங்கத்தையும் நாங்கள் எதிர்க்க தயங்க மாட்டோம். இது நிச்சயம் வெள்ளிக்கிழமை நடந்துரும். இனிமேல் உங்கள்கிட்ட மறுபரிசீலனையே கிடையாது. எதோ உங்கள்கிட்ட சட்டப்படி சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியும் செவிடங்காதல ஊதின சங்கு மாதிரி ரெவென்யூ துறையும் காவல்துறையும் இருந்தீர்கள். ஆனால் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு கூட நீங்கள் செவிசாய்க்கிறதன் விளைவுதான் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமாக நாங்கள் செல்லுகிறோம். இதன் விளைவு என்ன ஆகும்? நாளைக்கு இதனுடைய நஷ்ட ஈடை நாங்கள் யாரிடம் கிளைம் பண்ண முடியும்? அதை நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டும். ஏதோ ராமகோபாலன் இப்ப பாத்தீங்களா, நீங்க உனக்கு ஆளுங்கட்சிக்காரன் பேச்சு கேட்டு பாதுகாப்பு கொடுத்தீங்க, இன்னைக்கு அதிமுக ஆதரவில்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு இனிமேல் அவன் நிலைமை என்ன? இனிமேல் உங்களுடைய நிலைமை என்ன? நாங்க செத்து போனாலும் அதிமுகவோ எங்களுக்கு எதிராக இருந்த எந்த கட்சிக்கும் திமுகவாக இருந்தாலும் சரி, அது பாமகவாக எதிரியாக மாறினால் பாமகவுக்கும் சரி, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சரி, எங்களுடைய உரிமைகளுக்கு சம மதிப்பு அந்தஸ்து கொடுக்கின்றவனோடு தான் இனி சேர வேண்டும். இந்த தன்மான உணர்ச்சி இஸ்லாமிய மக்களை, இளைஞர்களே, உங்கள் நெஞ்சுகளில் ஊற வேண்டும். இன்னும் நீங்கள் ஜமாத்து தலைவன் சொல்றான், அவன் சொல்றான்னு பேச்சலாம். இனிமேல் நீ தான் ஜமாத்துக்கு தலைவனா வரணும். அதை தெரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே. இன்னும் இந்த கல்டு கட்டைகளை நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கேவலப்படுத்தி பொம்பளைகளை என்ன சொல்றான் பாரு. ஒரு சாதாரண போலீஸ் இன்ஸ்பெக்டர் கட்டி வச்சானா அவனை அவுத்துட்டு போறதுக்கு எத்தனை ரிசர்வ் போலீஸ் வந்தாலும் முடியாது. எனக்கு தெரியாது என்ன பண்ணணும். ஆனா என்ன சொல்றான், உன் பொம்பளையெல்லாம் ஊர் மேய விட்டுட்டு நீங்க எல்லாம் வெளியூர் போயிட்டீங்களாடான்னு கேட்கறான். இதுக்கு மேல அதாவது பொட்டு கட்டி விட்டியா தேவடியால் ஆகிட்டேன்னு சொல்றான். இதுக்கு மேல உனக்கு என்ன, உனக்கு சூடு வரணும், சொர்ணம் வரணும். உங்க ஊர்ல இங்க ஒரு ஞானமணின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த தொண்டியில போட்டு வச்சிருக்கான். நம்புதலையில ஒரு முஸ்லீம் பொம்பளைய போய் 2 பேர் கையை பிடிச்சி இழுத்துருக்கான். அவன்கிட்ட 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு அவனை வெளியே விட்டுருக்கான். ஸ்பெஷல் பிரான்ச் அது மேல நாளைக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லு. நம்புதலையில ரம்ஜான் அன்னைக்கு நடந்த சம்பவம். அந்த மோதினார் பாவம் வயசானவர், அவரோட மனைவி தண்ணி எடுக்க போற இடத்துல 2 பேர் போய் கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ண கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு, ஆமா அப்புறம் இதெல்லாம் சிவியர் 1-2 அல்ல, பெரிய யோக்கியனியா போட்டு வச்சிருக்க தொண்டியில் இன்ஸ்பெக்டரா. இந்த பக்கத்து ஊர் பேரு கலிநகரி ஊர்ல நடந்த சம்பவம் நினைப்பு இருக்குங்களா? 19,000 ரூபாய் சீஸ் பண்ணிட்டு 700 ரூபான்னு எழுதி இருக்கிறான். என்ன அதெல்லாம் ஸ்பெஷல் பிரான்ச்காரன் மெட்ராஸ் ஆள் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். ஞானமணி இன்ஸ்பெக்டர் என்ன 2 பக்கமும் காசு வாங்கிக்கிறான். இந்த பார்ட்டிட்டையும் அந்த பார்ட்டிட்டையும் 2 பேர் இப்படி ஆளுகளை போட்டால் மத கலவரமும் வரும், ஜாதி கலவரமும் வரும், எல்லா கலவரமும் வரும். நிச்சயமா நாடு கெட்டுத்தான் போகும். ஒரு ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போட்டோம்னா அந்த ஊர் நாசமா போயிடும். எந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லையோ அந்த ஊர் தான் அமைதியா இருக்கு. எந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கதான் பிரச்சனை வருது. காரணம் போலீஸ்காரர்கள்ட்ட இருக்கிற நேர்மை இல்லாத சில அதிகாரிகள், எல்லாரும் அல்ல, சில அதிகாரிகள் நேர்மையற்ற தங்களுடைய சுயநலங்களுக்கு பலியாகி இவ்வளவையும் செய்து விடுகிறார்கள். இந்த ஆள் நம்பி நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப இங்க மத கலவரமோ ஜாதி கலவரமோ தொண்டியில கிடையாது. ஒரு காலத்தில் RSS இருந்தான் சில வன்னியர்கள், வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் எங்க இருந்தாரு, இறங்கி போயிட்டாரா? அப்புறம் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு தெளிவுணர்ச்சி உண்டு பண்ணி இன்னைக்கு அவங்கெல்லாம் RSS கலைச்சிட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. இங்க இருக்கிற பல்லரின மக்கள் கம்ப்ளீட்டா யாரும் RSSக்கு போக மாட்டாங்க. எல்லாமே RSSக்கு எதிரானவர்கள், ஆரிய வர்க்கங்களுக்கு எதிரானவர்கள்.
அதே மாதிரி இங்க இருக்கிற முஸ்லிம்கள், இப்போ நீங்க நல்ல இந்த தொண்டியில் உள்ள முஸ்லிம்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. பள்ளர்களும் நீங்களும் இங்குள்ள வன்னியர்கள், திருவாடனை தொகுதியில் உள்ள வன்னியர்கள் 1.25 லட்சம் பேர் வன்னியர்கள் இருக்காங்க. அவங்கள வாக்காளர்கள் ஒரு 10,000 பேர் வருவாங்க. இச்சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே, உங்களுக்கு ஓர் அன்பு வேண்டுகோள். நாங்கள் பல பிரச்சனைகள், சிரமங்கள் சகித்து பல்லாயிரம் ரூபாய்கள் செலவு செய்து வெளியிடும் நமது கேசட்டுகளை சில இன துரோகிகள் போலி கேசட் எடுத்து விற்பனை செய்கின்றார்கள். ஹுசைனியா கேசட் சென்டர் மூலம் ரெக்கார்டிங் செய்து ரசூல் நியூஸ் ஏஜென்சி மூலம் வெளியிடும் கேசட்டுகள் தானா என்று தயவு செய்து பார்த்து வாங்கவும். போலி கேசட்டுகள் வாங்கி ஏமாறாதீர்கள். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன்னிக்கவும். இப்பணி தொடர துவா செய்ய வேண்டுகிறோம். போலீஸ்காரன் உங்களை மீறி ஏதாவது செயல்பட முடியுமா? நீ 3 ஜாதியை ஒன்னா சேர்ந்து உட்காந்தினா முடியாது, முடியாது. அந்த பலத்தை நீ தெரிஞ்சுக்க. சும்மா நீ பள்ளியாசல போய் அல்லாஹ்வும்ம ஸல்லியா நடிச்சினா நடக்காது. வீதிக்கு வா, வீதிக்கு வா, வெளியில நடக்கிற உலகத்தை பார். என்ன சும்மா இஸ்லாம் அப்படியெல்லாம் சொல்லல. போய் பள்ளியாசலே கட்டிக்கிட்டு அழுகுன்னு இஸ்லாத்துல எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. அல்லாஹ்வையும் நம்பு, இடுப்புல இருக்க கத்தியை நம்பு, ஒட்டகத்தையும் கட்டி போடு, அல்லாஹ்வையும் நம்பு. போங்கடா, உள்ளூர் பிரச்சனை கொண்டாந்து போது. சீட்டெல்லாம் கொடுக்காதீங்க. ஏதாவதுன்னா ஆதாரத்தோடு கொண்டு வந்து கொடு. சும்மா எழுதிட்டு சீட் எழுதி பொழப்பு இல்லாம உட்காந்து உள்ளூர்ல அவன் பொண்டாட்டி இவன் கூட்டு போன இதெல்லாம் எனக்கு எதுக்கடா? ஆச்சா, நல்ல தெளிவா யோசனை பண்ணிக்கங்க. இந்த ஊர்ல இருக்க தேவேந்திர குல சங்கம் நமக்கு முழு ஆதரவு உள்ள மக்கள். அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்களில் பல பேர் இஸ்லாம் ஆவதை அவர்களை விரும்புகிறார்கள். இப்போ பசுபதி பாண்டியன் நாளைக்கு விடுதலை ஆகிறாரு. அவர் விடுதலை ஆகி இப்ப கண்டிஷன் பெயில் முடிஞ்ச உடனே அவர் தலைமையின்களை 1 லட்சம் பேர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவ அவங்க லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, இழிநிலை நீங்க இஸ்லாம் மதத்துக்கு வந்து இந்த பல்லரின மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இல்லையா? அந்த பல்லர்கள் குடிசைகளை நாம் இதுவரை கொளுத்தியதில்லை. பறையர்களுடைய குடிசைகளை முஸ்லிம் மக்கள் நாமல் கொளுத்தவில்லை. ஆனால் எல்லா ஜாதியினரும் ஒரு காலத்திலே அந்த பல்லர் பறையரின மக்களுக்கு எதிராக இருந்தார்கள். அவர்களுடைய குடிசைகளை கொளுத்தினார்கள், பல்வேறு விதமான கஷ்டங்களை கொடுத்தார்கள். ஆனால் நாம் அவர்களை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நாம் பாகுபாடாக நடத்தவில்லை. காரணம், ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பல்லர்களாகவோ பறையர்களாகவோ இருந்திருக்க கூடும். அந்த இரத்த வாசத்தின் விளைவு இன்று வரை தேவேந்திர குல வெள்ளாள மக்களோடு நாம் நெருங்கிய உறவோடு பாசத்தோடு பண்போடு இருக்கிறோம். தேர்தலுக்காக அல்ல. அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு நம்மிடம் வந்து சொல்லும் பொழுது உடனடியாக அதற்கு முதல் உரிமை கொடுத்து நாம் அவர்களுக்கு குரல் கொடுக்க தயங்கியதில்லை. அவர்களுக்கு முதலில் நாம் உதவி செய்ய காத்திருக்கிறோம். இன்று வரை நமக்கும் தேவேந்திர குல வெள்ளாள மக்களுக்கும் இந்த தமிழகத்தின் எந்த பகுதியிலும் சண்டை வந்ததில்லை. அதுபோல நமக்கும் வன்னிய இன மக்களுக்கும் எந்த பகுதியிலும் சண்டை கிடையாது. வன்னியர்கள் வாழுகிற 16 மாவட்டங்களில் RSS காரனோ இந்து முன்னணிக்காரனோ கூட்டம் போட முடியாது. இன்று வரை கூட்டம் போட முடியவில்லை. இந்த ராமகோபாலன் திண்டிவனத்தில் போட மாட்டான், விழுப்புரத்தில் போட மாட்டான், பரங்கிப்பேட்டையில் போட மாட்டான். என்ன சிதம்பரம் சீர்காழி எங்கேயாவது போய் வன்னியர் ஏரியால கூட்டம் போட்டுருவானா ராமகோபாலன்? அவன் உயிரோட திரும்ப முடியாது. ஏன்? டாக்டர் ராமதாச துலுக்கனுக்கு பிறந்தவன் மேடையில் பேசி போட்டானு. உடனே யார் அது? ஏன் பாய் நீங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி உட்காந்தீங்கன்னா அவன் பார்க்கறதுக்கு பார்க்க வந்திருப்பான். இவனுக்கு மேடையில உள்ளூர்காரனே வந்து அடைச்சுக்கிறது. வெளியூர்காரன் உள்ளூர்காரன் இறங்கி 10 பேர் பார்க்கற மாதிரி வழி விடுக்கடானா அது கிடையாது. போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். மேடை ஏற மாத்திரம் எல்லா பயிலும் வந்துடுறான். போஸ்ட் ஓட்டுறதுக்கு 10 பேருக்கு பிரச்சாரத்துக்கு போடானா அப்ப எவனும் தலையவே காட்ட மாட்டான். அப்போ அந்த வன்னியர் ஏரியாக்கள்ல இவன் கூட்டம் போட முடியாதனால அவன் என்ன ஆகிறான்? வெறுத்து போய் ராமதாசையும் பழனி பாபாவையும் எல்லா அரசியல் கட்சியும் புறக்கணிக்கணுங்கிறான். எப்படி புறக்கணிச்சிருவ நீ? எங்க 2 பேர்த்தையும் புறக்கணிச்சா தமிழ்நாட்டில் அரசியலே கிடையாது. எங்க 2 பேரை புறக்கணிச்சா அரசியலே கிடையாது. நாங்க வந்து ஜிகாத் கமிட்டி ஆரம்பிக்கும் போது 10 வருஷம் டைம் கொடுத்தேன். நான் 10 வருஷத்துக்கு அரசியல் பண்றதுல சமுதாய பணியாற்றுறது. இப்ப 6வது வருஷத்தை நாங்க நெருங்கிட்டோம். 6 வருஷம் 4 வருஷம் நாங்க பணியாற்றிட்டு இந்த தேர்தல் போய் வரப்போற தேர்தலுக்குள்ளோர ஒருங்கிணைந்த இஸ்லாமிய மக்களின் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திய பின்னால் தான் எந்த அரசியல் கட்சியோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய பங்குக்கான 30% இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் போராடும். எங்களுக்கு தமிழ்நாடு அசம்பிளியில 60 சீட் எங்களுக்கு வேணும். MP சீட்டு அந்த 60 சீட்டுக்கு தகுந்த மாதிரி
குறைஞ்சபட்சம் எங்களுக்கு 6 முதல் 10 எம்பி வேணும்னு டிமாண்ட் பண்ணி அந்த கட்சியோட இணைவோம். அப்படி பார்க்க போனா வன்னியர்களோட இன்னைக்கு இஸ்லாம் ஏகமா வன்னியர்களும் முஸ்லீம்களும் மட்டும் வேற எந்த ஜாதியும் சேர்க்காம 2 ஜாதி மாத்திரம் இணைஞ்சு நம்ம ஜாதிக்காரனுக்கு நம்ம 2 பேர் ஜாதிக்கு தான் ஓட்டுன்னு முடிவெடுத்தாத்தா கணக்குப்படி பார்த்தா சுமார் 20 மாவட்டங்கள்ல வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அந்த 20 மாவட்டங்களில் 180 சீட் நம்ம பெறும்போது சாகும் வரை இந்த நாட்டை நாம் இரு இன மக்களே ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் இந்த முஸ்லிம்களை நான் ஒன்று சேர்க்க வெடிய வெடிய சுத்திட்டு வரேன். வெடிய வெடிய ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு சந்து, இந்த நம்புதலையெல்லாம் வந்தேன். என்ன இந்த நம்புதலையெல்லாம் சக்கரம் ஒடிஞ்சு போய் வந்தேன். அந்த மாதிரி ரோடு அந்த நம்ம இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல நம்புதலை போன மாசம் வந்தேன், பேசினேன், எல்லாம் பண்ணேன். உங்க ஊருக்கு வரலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது அடுத்த இந்த மாச கடைசியில தான் வரணும். என்ன என்னுடைய நோக்கங்கள் என்னன்னா, இந்த 3-4 ஜாதி நாம பல்லர்கள் ஒன்னா கூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை அடிக்க இந்த பல்லர்களும் முஸ்லீம்களும் ஒன்னா கூடிட்டா ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன இருக்கிற அத்தனை சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை பெற்று விடலாம். அதாவது ஒரு 5000-10,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டு வரலாம். எந்த தொகுதியை பார்த்தாலும் இந்த திருவாடானை தொகுதியில பல்லர்கள் முஸ்லீம்கள் 2 பேர் கூடினாங்கன்னா அழகா 40,000 ஓட்டு, 40,000 ஓட்டுல வெற்றி வாய்ப்பு. 10,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல எதிர்கட்சி கேண்டிடேட் தோத்து போயிருவான், இல்லைன்னா 5,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தோத்து போயிருவான். இங்க இருக்கிற முஸ்லீம்கள், வெளிநாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் ஓட்டு போடாமல் இருந்தாலும் உள்ளே இருக்கிற பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, உள்ளூர்ல இருக்கிற முஸ்லீம்கள் ஓட்டு மட்டும் போதும். இந்த உள்ளூர்ல இருக்கிற பல்லர்கள் ஓட்டு, வன்னியர்கள் ஓட்டு, இந்த 3 ஓட்டு சேர்த்தனா 40,000 ஓட்டு நம்ம பெற்று இதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு உங்களோட வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்படியே கூட்டம் கேட்கறது, ஒவ்வொரு அரசியல் கட்சி பின்னுக்கு போறது, எல்லா அரசியல் கட்சி அவன் ஜாதிக்கு பாடுபடுவான். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்துக்கு நிச்சயம் பாதுகாப்பு கொடுக்கும். அது மாதிரி நம்ம உரிமைகளுக்கும் கொடுத்தாங்க. கூரியர் ஜின்னாவை கொலை செஞ்சு ரோட்ல போட்டான். கூரியர் ஜின்னாவை ராம்நாடுல அவனை அரெஸ்ட் பண்ணானா? பண்ணல. உடனே ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் ஒரு ஊர்வலம் விட்டு கலாட்டா பண்ண உடனே அவர் ஊர்வலம் நாளைக்கு போறாருன்னா இன்னைக்கு போய் அந்த இந்து முன்னணிக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றான். அதே நேரம் முஸ்லீம் மக்கள் அமைப்புகள், முஸ்லீம் லீக், வேற கட்சிகள், மதிமுக, அதிமுக, திமுக உள்பட எந்த கட்சியாவது கம்யூனிஸ்ட் உட்பட குரல் கொடுத்ததா? அந்த கூரியர் ஜின்னா ஒரு நேர்மையான மனிதர், கயர் கவும்பில் இருந்து வந்தவர், தீனை சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டவர், பலரை மார்க்கத்தை ஏற்க வைத்தவர், ஒரு நல்ல ஷஹீத். நடு ரோட்டில் குத்தி கீழே போட்டார்கள். அவன் மார்க்க பணியாற்றுகிறான், தீன் பணியாற்றுகிறான் என்பதற்காகவே நடு ரோட்டிலே கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை கண்டிக்க எந்த அரசியல் கட்சியா? ராஜகோபாலன் கொலையை கண்டித்தார்கள். திமுக கூட ஒரு பக்கம் கட்டுரை எழுதினான். ராஜகோபால் கொலை அன்னைக்கு மதிமுக கட்டுரை எழுதுறான், இந்த இதை கண்டிக்கிறேங்கிறான். ஆனா எவனாவது கூரியர் ஜின்னா கொலையை கண்டிச்சு எழுதினானா? ஒரு பத்திரிகைக்காரன், ஒரு அரசியல் கட்சிக்காரன் அறிக்கை விட்டானா? அதே நேரம் ஒரு இந்து முன்னணிக்காரன் ஒருத்தன் பொறுக்கி பயலா இருப்பான். அந்த பொறுக்கி எப்படின்னு அடிச்சு போட்டோம்னா உடனே எல்லா அரசியல் கட்சியும் மலன்னு அன்னைக்கு அறிக்கைகளை விடுவான், டிவியில செய்தி சொல்வான், வன்முறை கண்டிப்பான். அது நேரம் 62 இஸ்லாமிய பெருமக்கள் நடு ரோட்டிலே பட்டப்பகலிலே, அப்பாவிகள், எந்த அமைப்பிலும் இல்லாதவர்கள், எந்த இஸ்லாமிய அமைப்பிலும் பங்காற்றாத, அதில் ஆலிம்கள் 4 பேர், கடந்த 4.5 ஆண்டுகள், 4.25 ஆண்டுகளில் 62 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்களே, அந்த கொலையை பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சியாவது கண்டித்திருக்கிறதா? அப்புறம் எதுக்கு முஸ்லிம்களை நீங்கள் கொடி தூக்கி கொண்டு பல கட்சியில் இருக்கிறீர்கள்? ஆனா பேசும்போது, டேய் பேசாதீங்கப்பா, பேசும்போது எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுடைய பெருந்தன்மையை காட்டி நாம் எல்லாம் தமிழர்கள், எங்களிடம் ஜாதி மத பேத வித்தியாசம் கிடையாதுன்னு பேசுவான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஜாதி வெறி ஊறி இருக்கும். காமராஜர் சிலை உடைஞ்ச உடனே குமரி அனந்தன் டெல்லியில இருந்து பிளைட் பிடிச்சி உடனே கவர்னரை சந்திச்சுட்டு உண்ணாவிரத்துக்கு வர்றான். ஏன்? அவனுக்கு அந்த நாடாருங்கிற அந்த உணர்வு. அதே குமரி அனந்தன் காமராஜ் நாடாரை கண்டிச்சு பல கூட்டங்கள்ல பேசி இருக்கலாம் அவர் உயிரோடு இருந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்? தன்னுடைய நாடார்கள் ஓட்டு வேணும், நாடார்கள் பணம் வேணும், தனக்கு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக ஏன் அந்த
நெல்லை மாவட்டத்தில் காமராஜ் நாடார் சிலை மட்டும்தான் வைக்க அனுமதி மறுத்தானா? முத்துராமலிங்க தேவர் சிலை உடைஞ்சிச்சு, அம்பேத்கர் சிலை உடைஞ்சிச்சு. நீ சிலைக்கெல்லாம் கண்ணீர் விடுறவன் அம்பேத்கர் தேசிய தலைவர், இவராவது ஒரு மாநில தலைவர். முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு நீ அழுகலாம்ல? அவன் ஜாதி உணர்வு அவனுக்கு, அவன் ஜாதி உணர்வு அவனுக்கு. வாழப்பாடி ராமமூர்த்திக்கு அவர் என்ன பெரிய காவேரிக்காக தியாகம் பண்ணல. அவரு வன்னியர்கள் முஸ்லீம்கள் தான் அதிகம் பலன் பெறான். காவேரி போய் தஞ்சாவூர் மண்ணில் பாய்ஞ்சு கடைசி வரைக்கும் போகுதுன்னா பூம்புகார் வரைக்கும், எந்த காவேரி பாயறதால தண்ணி வர்றதால யாருக்கு ஜாஸ்தி பலன்? உன் தொண்டியில் இருக்கிற அவனுக்கு அதுக்கா அல்ல, வன்னியர்களுக்கு அதிக பலன். அவன் கத்துறான், அவனுக்கு அவன் ஜாதி உணர்வு இருக்கு. அவருக்காக ராமதாஸ் கத்துறார். அவர் வன்னியருக்காகவே பிறந்துட்டார் டாக்டர், வன்னியருக்காக வாழ்வாரு, வன்னியர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறாரு. அதை மாத்திக்க முடியாது, அது ஒரு ஓப்பனா டிக்ளேர் பண்றார். மற்ற நேரங்களில் எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் போராடி 108 குளங்களுக்கு அவர் போராடி தன்னுடைய இன மக்களை பலி கொடுத்து 24 பேர் பெண்கள் விதவைகளாகி துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி 108 ஜாதியில தன்னோட ஜாதிக்கு சேர்த்து 108 ஜாதிக்கு 20% இடஒதுக்கீடு பெற்று தந்தார். சரி, திமுக மாநாடு நடத்தினான். அந்த மாநாட்டில் தென்னரசு அரங்கம்னு போட்டு தென்னரசை பாராட்டி, ஏன் கலைஞர் இசைவேளாளர் ஜாதி, தென்னரசும் இசைவேளாளர் ஜாதி, அதனால தென்னரசு பேர்ல அரங்கம் போட்டான். அந்த வருஷம் செத்து போனது 2 பேர். தென்னரசு மட்டுமா செத்து போனாரு? தென்னரசு சம்பாரிச்சாரு, குடிச்சாரு, கூத்தியா வச்சாரு, தேவடியா வச்சாரு, ஆட்டம் போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. கருணாநிதிய அவருக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியாத அளவு அவர் திருடுறவர்னு தெரியும் கருணாநிதிக்கு. ஆனா காலனா சம்பாதிக்காம மௌத்தா போனது யாரு? சாதிக் பாட்சா. அவன் அந்த இரங்கல் தீர்மானத்தில் ஒரு இடம் இருந்துச்சா? திமுக முஸ்லிம்களை சிந்தித்து பாருங்கள். நான் கண்ணு பார்க்கும்போது சாதிக் பாட்சா அந்த அறிவகத்தை கூட்டிட்டு இருந்தார். எமர்ஜென்சி பீரியட்ல எல்லாரும் விட்டுட்டு ஓடின போது கூட கூட்டுறதுக்கு ஆள் இல்லாம விளக்கமாற கையில பிடிச்சி பிஏபிஎல் வக்கீலுக்கு படிச்ச ஒரு ஆஜியாரு அவர் கூட்டிக்கிட்டு இருந்தார். கருணாநிதி வீட்டுக்கு கருவாடு கூட வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். அவரு நிழல் மாதிரி கருணாநிதி எள்ளுண்டா இந்த ஆளு என்னையா உருகி நின்னார். கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல, இன்னைக்கு கூட அவன் கொண்டு உள்ள வாடகை வீட்டுல அவன் வயசுக்கு வந்த பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாத நிலைமை. காலனா சம்பாதிக்கல. எதிர்கட்சிக்காரன் கூட சாதிக் பாட்சாவை குறை சொல்ல முடியல. என்னைக்கு திமுக சேர்ந்தாரோ அண்ணா காலத்திலிருந்து எம்ஜிஆர் எவ்வளவோ வள போட்ட காலத்துல போகல, இந்திரா காங்கிரஸ் வள போட்ட காலத்துல விலை போகாம கருணாநிதியே கதின்னு திமுக கட்சி அலுவலகமே கதின்னு கிடந்தவன், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவன், எவனுக்கு சலுகை செய்ய மறுத்தவன், நியாயத்தை செஞ்சுட்டு போனவன், நேர்மையானவன் யாரு? சாதிக் பாட்சா. அவனை பத்தி ஒரு இரங்கல் தீர்மானத்துல ஒரு வரி இருக்குதான்னு பார்த்தேன், காணும். ஏன்? கலைஞருக்கு தன் இசைவேளாளர் மீது ஜாதி மீது உள்ள பற்றை விட இஸ்லாமிய மக்கள் மீது உள்ள பற்று குறைவு. வேஷம் போடுவான், சும்மா தொப்பி போட்டு கஞ்சியை குடிப்பான், அதெல்லாம் நம்பாதரா. அவன் ஜாதி வெறி அவனுக்கு உண்டு. எங்க டாக்டருக்கு நான் எங்க கட்சி தலைவர் மாத்திரம் இல்லைன்னு சொல்லல, டாக்டருக்கு மாத்திரம் வன்னியர் மேல பாசம் இல்லாமலா போகும்? சத்தியமா இருக்கும். அவர் தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டாரு, நாங்க இல்லைன்னு பெரட்டல. அதே மாதிரி மதிமுக தலைவர் பெரிய மாநாடு போட்டாரு, பெரிய ஊர்வலம் போட்டாரு. அதுல இறந்து போன எந்த இஸ்லாமிய தோழனுக்காவது ஒரு இரங்கல் தீர்மானம் இருந்ததா? ராஜா ஹுசேன், உங்க ஊர் ராஜா ஹுசேன் அரெஸ்ட் பண்ண வன்முறையை நான் ஆதரிக்கவில்லை, மதிமுகவிலிருந்து அவனை நீக்குகிறேன்னாரு. சரி, உன் தம்பி தடா சட்டத்தில் போட்டிருக்கான அவனுக்கு மாத்திரம் பதவி கொடுத்து வச்சிருக்கேன், அவனையும் நீக்கிறது. அது அவனுக்கு அவன் ஜாதியோட வித்தியாசம். அதே ஒரு நாயுடு தகராறு, ஒரு பல்லர் தகராறு திருநெல்வேலியில் வரும்போது இவர் நாயுடு பக்கம் சேர்ந்துட்டாரு, பல்லர் கை விட்டார். எல்லா அரசியல் கட்சி தலைவனும் அவன் ஜாதிக்கு விசுவாசமா தாண்டா இருப்பான். முஸ்லீமே நீ தாண்டா முட்டா துளுக்க, நீ ஏமாந்தவன்டா, நீ அப்படி இருக்காத. குறைஞ்சபட்சம் உன்னுடைய இனத்துக்கு, உன்னுடைய இன சகோதரனுக்கு விசுவாசமாக இரு. அதுதான் குரானின் ஆணை, அதுதான் அல்லாவின் ஆணை, அதுதான் நிலை பெற்று நிற்கும். எந்த அரசியல் கட்சியும் நம்பாது. நான் பாரு, எந்த அரசியல் கட்சியிலாவது இருக்கணும். உனக்கு எவன் செய்யறான்னு பேப்பர் எடுத்து பார். முஸ்லிம்கள் தெருவில் மட்டும் கோயம்புத்தூர்ல போலீஸ் செக்அப் போட்டிருக்கான். எப்படி? முந்தியெல்லாம் ராம்ஜி நகர்னு திருச்சி ரோட்ல பேங்க் கொள்ளக்காரனுக்கு போட்டதை கொண்டு போய் முஸ்லிம்களுக்கு போட்டு கொள்ளக்கார கும்பல் மாதிரி நடத்துறான், மனித உரிமை மீறான். எந்த அரசியல் கட்சியாவது கேட்டானா? ராமதாஸ் தான் உளுந்தடிச்சுட்டு ஓடுறது. தடா சட்டத்துக்கா உடனே டாக்டர் ராமதாஸ் தான் கூட்டிட்டு போறது, நாங்க இவரைத்தான் கத்த விடுறது. ஏன்? கருணாநிதி பார்த்து
இந்து முன்னணிக்காரர்கள் செய்கின்ற அட்டகாசத்தை அரசாங்கமே கண்டி திமுக காரர்களை அங்கங்க கண்டன கூட்டம் போடுன்னு ஒரு அறிவிப்பு செய்திருக்கலாம்ல, செய்யலாம்ல. அதிமுக காரன் செய்யலாம்ல, மதிமுக காரன் செய்யலாம்ல, காங்கிரஸ் காரன் செய்யலாம்ல. எவனா செஞ்சிருக்கானா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் முஸ்லிம்களோட பிரச்சனை என்ன? குடிநீர் இல்ல, ரோடு இல்ல, சாலை இல்லைன்னா உனக்கு இல்லாம இருந்தாலும் நீ சகிச்சு பழகிட்ட. RSS காரனும் ராமகோபாலனும் உங்களை அசிங்கமா அருவருக்கு தக்க வகையில உங்களை கேவலமா திட்டி பேசுறான். அது ஒண்ணுதானே இன்னைக்கு உனக்குள்ள பிரச்சனை. RSS காரனும் ராமகோபாலனும் உங்களை அசிங்கமா அருவருக்கு தக்க வகையில உங்களை கேவலமா திட்டி பேசுறான். அது ஒண்ணுதானே இன்னைக்கு உனக்குள்ள பிரச்சனை. உன் பொண்டு பிள்ளை இந்த ஊர்ல நம்பி விட்டுட்டு போக முடியல, திடீர்னு கொள்ளையடிச்சிடறான், திடீர்னு வந்து கொலை செஞ்சுட்டு போயிடுறான். உனக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள், எந்த அரசியல் கட்சியாவது துணிந்து RSS இந்து முன்னணி கூட்டங்களை நடத்த விடாமல் தொண்டர்களை தடுங்கள் என்று உத்தரவு போட்ட தலைவனை பார்த்தது உண்டா நீங்கள்? அவன் தான் உண்மையான இஸ்லாமிய தோழன், மற்றவன்லாம் திருடன், மற்றவன்லாம் திருடன். அப்படி உத்தரவை ராமதாஸ் போட்டார். வன்னியர்கள் எங்கு வாழ்கிறார்களோ அங்கு இந்து முன்னணி கூட்டம் நடைபெற விட மாட்டோம் என்று ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். இந்த ராமகோபாலனுக்கு தெம்பு இருந்தால், துணிவு இருந்தால், ராமதாஸ் மக்கள் வாழ்கிற பகுதியில் போய் கூட்டம் போட்டு விடுவானா? கூத்தாநல்லூர்ல போடுறான், அறந்தாங்கியில கொண்டு வந்து போடுறான், எங்க முஸ்லிம் கீழக்கரையில போடுறான். ஏன்? அங்கெல்லாம் சூடு சோர்ணம் உள்ளவன், தாய்ப்பாலை குடிச்சானா நாய்ப்பாலை குடிச்சானான்னு தெரியாத மக்கள் வாழ்வதால் தான் அவன் கூட்டம் போடுறான். உனக்கு துணிச்சல் வேண்டாம்? 1.5 கோடி மக்கள் இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு உணர்வு வேண்டாம்? சமுதாய மக்களே, கொஞ்சமாவது சூடு சோர்ணையோடு நீங்கள் வாழ வேண்டாமா? எவன் குரல் கொடுக்கிறானோ அவனுக்கு நீங்கள் டாக்டர் போராட கூரியர் ஜின்னாவுக்கு இங்க வரும்போது ஒரு 10 ஜமாத் தலைவன் போய் மாலை போடணும்ல. பூரா நம்ம ஜிகாத் கமிட்டிக்காரன் ஷரீப் கூட போய் தான் போட்டான். ஒரு 10 ஜமாத் தலைவன் வந்து, வாங்க டாக்டர் நீங்க எங்களுக்காக குரல் கொடுக்குறீங்கன்னு மாலை போடு. அதை பார்த்து 10 அரசியல் கட்சி நம்மளும் டாக்டர் மாதிரி மாலை வாங்கணும்னு கத்தும் போது நீ பாதுகாப்பு பெறுவாய். அதை விட்டு பேப்பர்ல ஒரு பழைய போன வருஷம் எடுத்து போட்டாவே போடுவான். ரம்ஜான் மாசத்தில் லத்தீப்போடு சேர்ந்து கஞ்சி குடித்தார் ஒரு தொப்பி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா போய் ஒண்ணுக்கு இருந்தா வெளிக்கு இருந்தா அதெல்லாம் போடு. அதனால ஒன்னு சமுதாயத்துக்கு என்ன பலன்? இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் உண்டா? அதை விட நல்ல பலன் என்ன தெரியுமா? இங்க உள்ள மகேந்திர பல்லவனோடும் இந்த ஊர்ல உள்ள மாவட்ட செயலாளர் பேர் என்ன, அறிவழகனோடும் அந்த வன்னியர் சங்க தலைவர் பேர் என்ன, ராமதாஸ், இவங்களோட நம்ம பாசம் உறவோட போயிட்டா நமக்கு பாதுகாப்பா இருக்கு. எந்த அரசியல் கட்சி வேண்டாம், நமக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம். இவன் 4 பேர் போய் அவன் ஜாதிக்காரனை சொன்னா மேட்டர் ஓவர் இல்லையா? அது கூட புரியாமல் இந்த முஸ்லிம் மக்கள், நீங்கள் எந்த கட்சிக்கு ஏதோ இன்னைக்கு ஒருத்த வர்றான் நான் திமுகன்றான் எங்கிட்ட உட்காந்துட்டு, இன்னொருத்த வர்றான் நான் மதிமுகங்கிறான். நான் அவனையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அட நீ தாண்டா அவனுக்கு விசுவாசமா இருக்க. எவனாவது உனக்கு விசுவாசமானவன் இருக்கானா? உனக்கு விசுவாசமான கட்சியை பார். நீ பலருக்கு விசுவாசமாக இருந்தாய். 50 ஆண்டு காலம் அப்படி இருந்தீர்கள். இன்று உங்களுடைய நிலைமை என்ன? 3ஆம் தர குடிமக்களாக்கப்பட்டீர்கள். நீங்க உங்களை எவனாவது மதிக்கிறானா? எந்த அரசியல் கட்சியாவது உங்களை ஒரு பேச்சுக்கு அழைக்கிறானா? உங்களை ஒரு பொருட்டாக மதிக்கிறானா? நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்களும் அந்த மாதிரி நிலையில் அல்லவா இருக்கிறார்கள். அப்துல் சமதுக்கு என்ன நிலைமை? அங்கு ஜெயலலிதா என்ன நிலைமை? அப்துல் சமத் இந்த ஜெயலலிதாவோடு கூட்டு போகும்போது என்ன சொல்லிவிட்டு போனார்? பல பேரை தடா சட்டத்தில் ஜெயலலிதா போடுவதால் நான் அதை தடுப்பதற்காக ஜெயலலிதா கூட சேருகிறேன் என்று பகிரங்கமாக அவருடைய மணிச்சொடரில் எழுதி வைத்து விட்டு போனார். இவர் போன மறுநாளே என்னைக்கு ஜெயலலிதா கூட இவர் உறவுன்னு சொன்னாரோ, எங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தான் போனார். நான் பெருந்தன்மையா டாக்டரோட உறவு வச்ச மறுநாள் கருணாநிதி இவரை வெளியே போட்டார். எக்ஸிட் கேட்டை காமிச்சு துரத்தி விட்டார். இவர் வந்தார், ஜெயலலிதா போனார், காங்கிரஸ் போனார். எங்கேயும் முடியாம கடைசியில பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட்டி டாக்டர் வந்தார். டாக்டர் எனக்கு, நான் அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இறங்கி போய்கிட்டு இருக்கிறேன். தேச பாதுகாப்பு சட்டம் கருணாநிதியால் போடப்பட்டு இப்ப இங்க வித்துட்டு இருக்காங்களே தடை செய்யப்பட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை வெளியிட்டதால் என்னை 8 மாசம் கருணாநிதி சிறையில் வைத்தார். அந்த சிறையில நான் வெற்றி பெற்று வெளியே வந்து நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே ராமதாஸ் எனக்கு போன் பண்ணி, நான் மேட்டூர்ல இருக்கேன், மேட்டூர்லயோ கோபியிலயோ இருக்கிறேன், பாபா உடனே உங்களை பேசணும்னாரு. நான் உடனே லைனுக்கு வந்து பேசினேன். அப்துல் சமத் வந்துட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படி? தாராளமா சேர்த்துக்கோங்க டாக்டர்,
அப்படின்னு 20 சீட்டு கொடுத்தாரு, சேர்த்தாரு. 20 சீட்லயும் நிக்க சொன்னாரு. பணமும் கொடுத்தோம், எல்லாம் நின்னார். எவ்வளவு பெருந்தன்மை எனக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னாரு. சரி சேர்த்து வைங்க டாக்டர்னு போய் பேசினாரு, சேர்த்தினாரு. நான் வரக்கூடாதுன்ட்டானு இவனுக்கு சேர்ற விழால. பரவாயில்லன்னு டாக்டர் அன்னைக்கு வந்து எங்க வீட்டில் படுத்தாரு. கொஞ்சம் ஸ்பைனல் கார்டு வலி வந்துருச்சு. அவரோட டாக்டர்லாம் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தூங்க வச்சுட்டு காலையில அவருக்கு வேணுங்கிற மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க டாக்டர்னு. சாயங்காலம் எங்க ப்ரோக்ராம்னு கேட்டேன். இன்னைக்கு இணைப்பு மாநாடு சீரணி அரங்கத்தில் லத்தீஃபு சமதுனாரு. வாங்க டாக்டர்னு என் கார்ல நான் உட்கார வச்சு டாக்டரை கூட்டிட்டு போய் எங்கேயோ நம்ம சமுதாயம் ஒன்னா இருந்தா போதுன்னு பெருந்தன்மையா கொண்டு போய் சீரணி அரங்கில் விட்டுட்டு என் சமுதாய மக்கள் ஒன்றா கூடுற நிகழ்ச்சியில எனக்கு இடம் இல்லாம காபீர் ராமதாஸ் கொண்டு போய் நான் விட்டு போட்டு நான் வர்றேன். அன்னைக்கு கலைஞர் வரமாட்டேன்ட்டார் ராமதாஸ் வர்றதுனால. அதை நான் பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டேன். அதை பல முறை டாக்டர்கிட்ட நான் சுட்டி காமிச்சிருக்கேன். டாக்டர் என்னை விட ஒரு நல்ல கூட்டு உங்களுக்கு கிடைக்காது டாக்டர்னு. ஏன் அப்படி சொல்றீங்க பாவாண்டார்? இல்ல சமது கூட நீங்க போனீங்க, லத்தீப் கூட நீங்க போனீங்க, நான் பேசாம இருக்கிறேன். அதே நேரம் உங்களுக்கு பிடிக்காத பண்ருட்டி ராமச்சந்திரன் கூடயோ வன்னி அடிகளார் கூடயோ நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி கூடயோ நான் போனா நீங்க ஒத்துக்குவீங்களா? வன்னியர்கள் ஒரு மாதிரி நீ பார்ப்பான். ஆனா எங்க ஜிகாத் கமிட்டிக்காரன் பெருந்தன்மையா சமது கூட போறதையும் லத்தீப் எங்கிட்டாவது இந்த தலைவர்கள் ஒன்னா கூடி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல கடுமையான எதிரி அயோக்கியன் சமதை கூட ஒரு முனாஃபிக், அவனை எல்லாம் மன்னிக்க கூடாத மார்க்க விரோதி, அவனோடு நம் தலைவர்கள் போவதை கூட நான் பெருமையோடு கைகட்டி நின்று பார்த்து பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்டவன். அவ்வளவு பரந்த மனதோடு இன்று வரை இருக்கிறேன். நாளைக்கே சமது பாட்டாளி மக்கள் கட்சி உறவுக்கு வந்து அவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னா எங்கேயா நின்று தொலைட்டும் டாக்டர் போட்டும், எங்க சமுதாயத்தினோட ஒரு அங்கம் கழுதை எத்தனையோ வித்தான் போய் தொலைட்டும், நான் பெருந்தன்மையா விடுவேன். நான் அந்த பெருந்தன்மையை அவன் விடுவானா? விட மாட்டான். அவன் நாய் மலந்திங்கிறது பண்ணி மலந்திங்கிறதுக்காக கண்ணுக்குட்டி நான் போய் திங்க முடியுமா? திங்க முடியாது. என்னுடைய இளைஞர்களுக்கு நான் வழிகாட்ட தெளிவான ஒரு வரையறையை நான் கொடுத்தாக வேண்டும். இஸ்லாமிய மக்களே, எந்த அமைப்பு அரசியல் அமைப்பு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு அந்த வழிகளில் நடக்கிறதோ அந்த அமைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் அமைப்புகளை இஸ்லாமிய மக்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அதே நேரம் எந்த இஸ்லாமிய அமைப்பு ஜிகாத் கமிட்டியின் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கிறதோ அந்த அமைப்பை மட்டும் இஸ்லாமிய மக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு தெரியும் யார் எதிரி, யார் துரோகி, யார் விரோதி என்பதை முடிவு செய்கின்ற பொறுப்பை எங்களிடம் விட்டுவிடுங்கள். நாங்கள் 30 ஆண்டு காலம் பொது வாழ்வில் தூய்மை இழக்காமல், நேர்மை இழக்காமல், துணிவை இழக்காமல், தனித்தன்மை இழக்காமல், தன்மானத்தை இழக்காமல், தன்னுரிமையை இழக்காமல் இன்று வரை நிற்கின்றோம். இந்த 6 ஆண்டு கால ஜிகாத் அமைப்பின் போராட்டம், கடந்த 15 ஆண்டு கால என்னுடைய தனிமனித போராட்டம் இந்த சமுதாயத்தை நோக்கி 30 ஆண்டு காலம் பாடுபட்டு விட்டேன். இந்த 30 ஆண்டு காலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களை, பல்வேறு அரசு உட்காருங்க, அப்படியே போடுறா 2 எந்திரிச்சான்னா உட்காரு தம்பி, எந்திரிச்சானா 2 அங்கே போட்டு உட்கார வை. உட்கார்ந்து 50 பாராளுமன்ற சீட்டு வாங்கி கொடுத்தார். அதன் விளைவு கொடியங்குளத்தில் சின்ன சம்பவம் என்றவுடன் டெல்லியிலிருந்து சிபிஐ என்கொயரி எல்லாம் வந்துருது. அதே போல ஜாகிர் ஹுசேனோ, ஷேக் அப்துல்லாவோ, அபுல் கலாம் ஆசாத்தோ, மற்ற முஸ்லிம் தலைவர்களோ அமர்ந்து நமக்கு ஒரு 50 சீட்டுக்காவது வழி பண்ணியிருந்தானா? வழி பண்ணல. அவனுக்கு பதவி கிடைச்சா போதும்னு எதுவுமே பேசாம அரசியல் சாசன சட்டம் வடிவமைப்பு செய்யும் போது மௌன பார்வையாளனாக இருந்து தங்களுடைய பெண்டு பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டார்கள், தங்களுடைய பதவிகளை வகுத்துக் கொண்டார்கள். முஸ்லிம் மக்கள் நீங்கள், அவன் ஜாகிர் ஹுசேன் பதவி ஏற்ற உடனே இங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஜாகிர் ஹுசேன் பதவி வச்ச பேரை வச்ச, அங்க பக்ருதீன் அலி அகமதுன்னு பதவி ஏற்ற உடனே இங்க உன் பிள்ளைக்கெல்லாம் பக்ருதீன் அலி அகமதுன்னு வச்ச. அபுல் கலாம் ஆசாத் அங்க பதவி ஏற்ற உடனே உன் புட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் நீயே அபுல் கலாம் ஆசாத்னு பேரை வச்ச. நீ தான் அவனுக்கு விசுவாசமா இருந்த. அவன் பூரா உன்னை வித்து தின்னு போட்டு உங்களை எல்லாம் இன்னைக்கு வெறும் கோமணத்தை, இருந்த வேட்டியை அவுத்து வெறும் கோமணத்தோட விட்டுட்டு போயிட்டு. சுதந்திரம் வாங்கும் போது என்ன நிலைமை? 836 உருது பள்ளிக்கூடங்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்தன. இன்னைக்கு வெறும் 32 பள்ளி இருக்குது உருது பள்ளிக்கூடங்கள். அந்த 32 பள்ளியில கிட்டத்தட்ட 50% பள்ளி பைனான்ஸ் இல்லாமல், பணம் இல்லாமல் மூடப்பட வேண்டிய நிலைமை. இன்றைக்கு முஸ்லிம்கள் 0.6% கூட அரசு பதவிகளில் இல்லாத ஒரு நிலைமை. முஸ்லிம்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்க சொல்லி
மத்திய அரசு ஸ்டேட் பேங்க் எல்லாம் உத்தரவு போட்டும் ஒரு 0.1%, 0.1% கூட உங்களுக்கு வங்கிகளில் கடன் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் உங்கள் பணத்திலே பலருக்கு கடன் கொடுக்கிறார்கள். முஸ்லீமா இருந்ததுனால பல ஸ்டேட் பேங்க்ல உங்களுக்கு கடன் கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். கடன் கொடுக்க மறுக்கிறான். காரணம், நீ முஸ்லீமாக இருப்பது. எங்க பாரு, பாகிஸ்தானை பத்தி தினம் டிவியில, பாகிஸ்தானை பத்தி தினம் பேப்பர்ல. என்னடா இவ்வளவு கத்திட்டு இருக்கிறிய? போய் பாகிஸ்தானோட தான் மோதி பாத்துற இந்திய சர்க்கார். அதனோட பாகிஸ்தான் மேல காழ்ப்புணர்ச்சியை காட்டி 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 இந்து அமைப்புகளுக்கு சாதகமாக்கி முஸ்லிம்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டு செய்து இன்று முஸ்லிம்கள் இந்தியாவெங்கிலும் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாகிவிட்டார். தமிழ்நாட்டில் கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன இந்து முஸ்லீம் கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன, நம்ம முஸ்லீம்கள் நம்ம இன்னொருத்தனோட சேர நமக்கு அச்சானமாய் போச்சு. அவனும் நம்மள என்னமோ இவன் தான் நாட்டுக்கு சொந்தக்காரன் மாதிரியும் நம்ம இந்த நாட்டுக்கு அந்நிய மாதிரி ஒரு பார்வையை உண்டு செய்து அதை நல்லா ஊதி வளர்த்திக்கிட்டான். ஏன்? தங்களுடைய சுய லாபங்களுக்காக. இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக நாம் அப்பாவி மக்கள், உரிமைக்கு போரிடாத மக்கள், போர்க்குணம் இல்லாத இந்த மக்களை, இந்த ஜீவாதார உரிமைகளை பறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டன, உங்களுடைய உடைமைகள் முடக்கப்பட்டன. இன்று உங்களுடைய பிள்ளை குட்டிகள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இன்று நிரந்தர கைதிகளாக இந்த நாட்டிலே நடமாடும் பிணங்களாக, 3ஆம் தர குடிமக்களாக வைத்திருக்கிறார். என்னை போன்ற சிலர்தான் இந்த அரசின் முழு சலுகையை அனுபவிக்கிறோம். எனக்கு ஒரு உரிமை மறுக்கப்பட்டால் நான் ஒத்துக்கொள்வதில்லை. என் வீட்டு முன்னுக்கு எனக்கு கொடுக்கிற பாதுகாப்பு குறைஞ்சா நான் உடனே கேஸ் போட்டுறேன், உடனே அவனை பூரா பொட்டியில் நிறுத்துறேன். மற்றவனுக்குள்ள உரிமைகளை எனக்கு இருக்க வேண்டும் என்பதை தட்டி கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் எங்க போறேன், எங்க வரேன், எப்ப போறேன், என்ன வரேன்னு கேட்டு உடனே சொல்லி எனக்கு பாதுகாப்பு கொடுத்து என்ன அனுப்பிச்சு வைக்கணும், என்ன பாதுகாப்போட கொண்டு போன, என்ன பாதுகாப்போட கொண்டு வரணுங்கிற நிலைமைக்கு நான் அரசை வைத்தேன். ஏன்? எனக்கு இருக்கிற உரிமை உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? என் வீட்டுக்கிட்ட காவாயை விட்டுருவானா? இப்படி என் வீட்டுக்கிட்ட ரோட்டை கட் பண்ணிடுவானா? என் வீட்டுக்கிட்ட கரண்ட்டை கட் பண்ணிடுவானா? இப்ப சட்ட பட்டையை எடுத்து போடுவேன் நான். ஆனா மக்களே, நீங்கள் என்னை உங்களை விட லேட்டா நான் இந்த வாழ்க்கையை துவங்கியவன். என் வாழ்க்கையவே உங்களுக்காக அர்ப்பணித்தும் இஸ்லாமிய மக்களே, நீங்கள் திருந்தாமல் கண்ட துரோகிகள் பின்னால், அயோக்கியர்கள் பின்னால், உங்களை வித்து தின்னுகிற தலைவர்கள் பின்னால், அல்பகரத்துக்கு வித்து தின்னு உங்க சமுதாய தலைவனுக்கு ஒரு வாரிய தலைவர்களுடைய பதவியை தந்திருக்கிறான். பார்த்தாயா சகோதரனை? ஒரு வாரிய தலைவனுடைய பதவியை தருகிறான். ஒரு ஒன்றிய செயலாளருக்கு தான் வாரிய தலைவர் பதவி தருவார்கள். உங்க சம்மதுக்கு அப்படி இருந்து அவன் அங்க போய் கொச்சு கழுவிட்டு நிக்கிறான். அதுக்கு இந்த லத்தீஃபியாவது பாராட்டலாம். இன்னைக்கு செல்வ கணபதியை மன்னிப்பு கேட்க வச்சு போட்டான் பாரு. செல்வ கணபதி நேற்று ஒரு ஜெயலலிதாவுடைய பிறந்த தினத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தான், பாத்தீங்கல்ல? ஜெயலலிதா நபிகள் நாயகத்தின் வாரிசுன்னு. என்னடா இந்த நாட்டில் ஜெயலலிதா அப்புறம் லத்தீப் ஏதோ உண்ணாவிரதம் அறிவிச்ச உடனே இன்னைக்கு மன்னிப்பு கேட்டான்னு வை. இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு பிடிக்கிறது இல்ல. இவனுக்கு அவளை பாராட்டணும்னு மிகைப்படுத்தி அவன் பேரையும் சேர்ந்து ரிப்பேர் ஆக்கி போடுறது. மன்னிப்பு கேட்டான் ஓப்பனாவே. நான் மன்னிப்பு கேட்டேன், எனக்கு தெரியாம நடந்துருச்சு, மனத்தை இது ஒண்ணும் இல்ல. செல்வ கணபதி வன்னியர், எனக்கு தெரியாம முஸ்லிம்கள் மீது வெறுப்புணர்வு உள்ளவன் அல்ல. எனக்கு பர்சனலா பழக்கமா இருந்ததுதான். அவன் ஒண்ணு முஸ்லிம்களை எதிர்ப்பானவன் இல்ல. விளம்பரம் கொடுக்கும் போது இயேசுநாதரை பத்தி, அவங்கள பத்தி, இவங்களை பத்தி தான் இவன் தான் காளியாத்தா மாரியாத்தான் அவளை வச்சு கொண்டாடுறானே. அது மாதிரி என்ன பண்ணிட்டான்? நபிகள் நாயகன்ட்டான். யார நபிகள் நாயகன்? நபிகள் நாயகத்தின் வழி நடப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மக்கள் ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். அதுல ஒரு துளி அளவு இந்த வேஷ்டி கூட கணுக்காலுக்கு கீழே போனா அவனை நம்ம வெறுத்துறோம். இவன் நபிநாயகத்தின் வழியில் நடப்பதில்லை, நபிநாயகம் முழங்காலுக்கு மேலதான் துணி எடுத்திருந்தாங்க, இந்த கணுக்காலுக்கு மேலங்கிறோம். ஒரு ஆடையில் கூட நூல் பிடித்த மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். நபிநாயகல் நாயகம்ன்ற பேரை சொல்லாலே நம்ம கண்ணை ரெண்டி முத்தம் கொடுக்கிறோம். இவன் தன்னோட சாமியை போய் தேவடியாக்கு வைக்கிறான், தேவடியா பேரை சாமிக்கு வைக்கிறான், எல்லாம் பண்றான். அது அவனுக்கு பழகி போச்சு. நம்மளுக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? யாராவது மதீனா வைன் ஷாப்னு வைப்போமா? மக்கா வைன் ஷாப்னு வைப்போமா? சொல்லு. மதீனாவும் மக்காவும் ஒரு சாதாரண ஊரின் பெயர் தான். ஆனாலும் அது நபிகள் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர் என்பதால் அதற்கு ஒரு புனிதத்துவம் கொடுத்து நாம் அந்த பேர்ல மக்கா வைன் ஷாப், மக்கா சாராய கடைன்னு வச்சிருவோமா? வச்சிருக்க வரானா எவனாவது முஸ்லீம்? தொழுக வராத முஸ்லீம் உண்டு, இஸ்லாமிய கோட்பாடுகளை கடைபிடிக்காத முஸ்லீம் உண்டு, குடிக்கிற முஸ்லீம் உண்டு, கஞ்சா குடிக்கிற முஸ்லீம் உண்டு, பொறுக்கித்தனமா நடக்கிற முஸ்லீம் உண்டு. இருந்தாலும் அவன் மக்கா மதீனா என்ற பெயரை, நபிகளை சொல்ல வேண்டாம், நபிகள் பிறந்து வளர்ந்த ஊர்களின் பெயரை சொன்னாலே அவன் நடுங்கக்கூடிய அளவுக்கு நாம் அவர்களை தூர வைத்திருக்கிறோம்.
இவனுங்க ரொம்ப சாதாரணமா எந்த கழுத முடியும் மாண்டுக்கிறானுங்க, எந்த என்ன இந்த அவன் அந்த மாதிரி டிச்சில் விழுந்துட்டான். நம்ம என்ன விழுகல. நம்ம ஒரு கொள்கை, ஒரு லட்சியம், சில கோட்பாடுகளுக்காக வாழ தெரிந்த மக்கள், வாழ சில வழிமுறைகளை வைத்து சில நெறிமுறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். ஆனால் அரசியலில் மட்டும் அந்த நெறி பிறண்டு விடுகிறீர்கள். எவனும் வந்து உங்களை ஏமாற்றி விட்டு செல்கிற நிலைமைக்கு வந்து விடுகிறீர்கள். யாரும் உங்களை சுலபமாக சுரண்டி தின்னுகிற நிலைமைக்கு வந்து விடுகிறீர்கள். உங்களை சுரண்டி தின்கிறார்கள், உங்களை காட்டி கொடுக்கிறார்கள், உங்களை அற்பகரியத்துக்கு விற்று தின்கிறார்கள். முஸ்லிம் மக்களே, நீங்கள் எல்லாவற்றையும் சகித்து எருமை மாடுகளாக ஒரு ஹராமான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்கள். இறைமறைக்கு முரணான வாழ்க்கை, இஸ்லாமிய மரபுக்கு உவப்பில்லாத வாழ்க்கை, இஸ்லாமிய மரபுக்கும் மரத்தன்மைக்கும் வீரத்தன்மைக்கும் முரண்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள். அதற்குத்தான் உங்களுடைய ஜமாத்துகள், ஜமாத்து தலைவர்கள் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற சில கோழைகள், சில அலிகள், சில ஆண்மையற்ற ஜீவன்கள், சில இரத்தமே இல்லாத, சுய சித்தனை இல்லாத, சுய அறிவு, பகுத்தறிவு, தன்மானம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத சில, அவனை என்ன சொல்றது, அல்ப கிரயத்துக்கு பிறந்தவர்கள் எல்லாம் உங்கள் ஜமாத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுத்ததன் விளைவுதான் இன்று இந்த இஸ்லாமிய மக்களை உங்களுடைய அவல நிலை, உங்களுடைய அசிங்க நிலை, உங்களுடைய புறக்கணிக்கப்பட்ட நிலை, உங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலை, உங்களுடைய பாதிக்கப்பட்ட நிலை, உங்களுடைய வஞ்சிக்கப்பட்ட நிலை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னால் ஒரு வரலாறு எழுத முடியும், என்னால் பல்லாயிரம் ஆதாரங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் சகோதரர்களே. அந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் வாழ வேண்டுமா? எந்த அரசியல் கட்சி பின்னாலும் நீங்கள் போங்கள். போவதற்கு முன் இந்த அரசியல் கட்சி இஸ்லாமியனுக்கு என்ன இடத்தில் பங்கு வைத்திருக்கிறது? என்னுடைய எல்லா ஜாதியோட தான் உட்கார்ந்து இருக்கிறான், அதுல ஒன்றும் தெளிவில்லை. வீரமணி கூட பகுத்தறிவு பேசுவார், ஆனா யாதவர் மாநாட்டில் கலந்துக்குவார். ஏன்னா அவர் யாதவர். யாதவர் மாநாட்டில் இவரே போஸ்ட் அடிச்சு வீரமணி கலந்து கொள்ளுகிறார் அப்படின்னு போட்டுருவான். ஏன் வீரமணிக்கு என்ன யாதவர் மாநாட்டில் இவர் தான் ஜாதி வேணாங்கிறவரே? அவர் தான் யாதவர்ங்கிற உணர்வை அவன் இழக்க. அது மாதிரி நீ ஏன் முஸ்லீம்ங்கிற உணர்வை இழந்துட்டு இருக்கிற? இந்த நாட்டில் நீ உன் ஜாதியும் மதத்தையும் சொல்றதுதான் ஃபேஷனு, சொல்றதுதான் ஜீவாதார உரிமை. உன் ஜாதிக்காரன் கூட நீ நின்னாதான் உனக்கு வெற்றி. இந்த விஸ்வகர்மாக்கள் நேற்று ஊர்வலம் போகலையா? இந்த ஜெயலலிதா ஆட்சியில் 4.5 வருஷம் நடந்துச்சு இல்லையா? 61 ஜாதிகள் ஊர்வலம் போயிருக்கு. உனக்கு 61 ஜாதிக்காரன் எத்தனை சதவீதம் உள்ளவன் இந்த நாட்டிலே? 10% கூட இல்லாதவன். 8%, 7%. விஸ்வகர்மாக்கள் ஊர்வலம் போனார்கள். இந்த பலிஜா நாயுடுகள் அவங்க ஊர்வலம் போனா, நாயுடுகள் ஊர்வலம் போனா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் உள்ளவன். ஆனா தமிழ்நாடு எங்கும் இருக்கிற ஒரே ஜாதி முஸ்லிம்கள் தான். தமிழ்நாடு எங்கும் பறையர்கள் உண்டா? தமிழ்நாடு எங்கும் தேவேந்திர குல வெள்ளாளர்கள் உண்டா? ஒவ்வொரு மாவட்டத்தில் தான் ஒரு ஜாதி. தமிழ்நாடு எங்கும் நாடார்கள் உண்டா? தமிழ்நாடு எங்கும் தேவர்கள் உண்டா? தமிழ்நாடு எங்கும் கொங்கு வேளாளர்கள் உண்டா? தமிழ்நாடு எங்கும் வன்னியர்கள் உண்டா? தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு இனம். ஆனால் தமிழ்நாடு எங்கும் இருக்கிறீர்கள் முஸ்லிம்களே. எந்த ஊருக்கு போனாலும், எந்த மாவட்டத்துக்கு போனாலும் குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்திலே 3 லட்சம் பேராவது நீங்கள் இருக்கிறீர்கள். அதிகபட்சமாக 5 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் இருக்கிறீர்கள். உங்க அளவுக்கு வேற எந்த ஜாதியும் இல்லாமல் இருந்தும் முஸ்லிம்களாகிய நீங்கள் ஒன்றுபட மறுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒத்துமையா இல்லை. நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நமக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்த ஏதாவது கருத்து வேறுபாடு உண்டா? கிடையாது. நாடார்கள், எல்லா நாடார்கள் ஒன்னா சேருவாங்களா? அதுல குறிப்பிட்ட நாடார்கள் ஒன்னா சேர மாட்டார்கள், சாணார்கள். கொங்கு வேளாளர்கள் எல்லாம் ஒன்னா சேருவாங்களா? நரம்பு வெட்டி கவுண்டங்கிறவன் அவனோட சேர மாட்டான். சரி, வன்னியர்கள் எல்லாரும் ஒன்னா சேருவார்களா? இங்குள்ள கிறிஸ்தவ வன்னியர்கள் அவர்களோடு சேர மாட்டார். வன்னியர்கள் மட்டும்தான் ஜாதி வேற்றுமை இல்லாத ஒரு ஜாதி. ஆனா முஸ்லிம்களே, உங்களிடம் அந்த மாதிரி ஏதாவது திரைகள், இடைபாடுகள், இடையூறுகள் உண்டா? இல்லை. இருந்தும் நீங்கள் ஏன் ஒன்றுபடவில்லை? எவனாவது செஞ்சு உங்க வாயில வாழைப்பழத்தை வைப்பான், நீ முழிக்கலான்னு நினைச்ச. அதான்டா நீ இழிச்சுவாயன் எல்லா அரசியல்வாதியும் உன்னை புறக்கணிச்சு. உன்னுடைய சுயகாலில் நீர் 1.5 கோடி மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். 1.5 கோடி மக்கள் நீங்கள் எழுந்தால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் மிகப்பெரிய ஒரு இனம். நீங்கள் 5 லட்சம் பேருக்கு மேல் இருக்கிறீர்கள். எந்த ஊர்ல பார்த்தாலும் நீங்க கன்னியாகுமரியில் இருந்து எடுத்து காரைக்கால் வரைக்கும் உள்ள கடற்கரை பகுதியில் பூரா பாரு, முஸ்லிம்கள் தான் அதிகம். கன்னியாகுமரியிலிருந்து காரைக்கால் வரை உள்ள அந்த கடற்கரை ஓரத்தை பூரா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி முஸ்லிம்களாகிய நீங்கள். உங்களுக்கு ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர் உண்டா? 30 பேர் இருக்க வேண்டிய இடத்துல அட ஒருத்தனாவது இருக்கான் ஒருத்தன், அவன் எவளுக்காவது போச்சு கழுவிட்டு போயிடுறான். நாகூர் மீரா,
அவனையெல்லாம் தெல்லவாரிக்கு பிறந்தவன். அவனெல்லாம் நம் முஸ்லிம்களாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மானமும் ரோசமும் சூடும் சொரணையும் வீர மரமும் அறமும் சிலருக்கு எடுத்துக்காட்டாகவும் சிலருக்கு வழிகாட்டியாகவும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் ஒரு மரபுக்கும் அதபுக்கும் உள்ள ஒரு இனம் உன்னுடைய இனம். ஆனால் நீ எப்படி வாழ்கிறாய்? கேவலப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சும்மா சாதாரண சல்லிப்பைய சவுண்டி பாப்பான் உன்னை மிரட்டிட்டு போயிடுறான். ஒரு ராமகோபாலன் அவன் ஒண்ணுக்காக மாட்டான். எட்டி மிதிச்சான எடுப்பெல்லாம் கழட்டி போடுவேன். அவன் உன்னை கேவலமா அசிங்கமா என்னன்னு போயிட்டான். அன்னைக்கு அந்த உடுமல்பேட்டையில் அவன் பேசின பேச்சுக்கு நான் பாபநாசத்துல சொன்னேன், அரசாங்கத்துக்கு வான் பண்ணேன். நாளைக்கு அவன் பழனியில பேசினான்னா எப்படி அத்வானி ஊட்டிக்கு வந்துட்டு தின்ட்டு போனானோ அது மாதிரி தின்ட்டு போவானோ. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு நீ எங்கேயுமே பேசாதரா, நீ ராமராஜ்யத்துக்கு அந்த இதை மாத்திரம் தூக்கிக்கிட்டு ராமராஜ்யத்தை உண்டாக்குவேங்கிறான். தமிழ்நாட்டில் ராமராஜ்யத்தை தமிழ்நாட்டிலையா? ஏன்டா நாங்க ராவண ராஜ்யம் இல்லடா நடக்கணும்னு ராமதாச புடிச்சுக்கிட்டு சுத்துறோம். ராமனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? அவன் ஆரியன், ஆரிய ராமன். அவன் இங்க கொண்டு என்ன நுழைக்கிற நீ? நாங்க என்ன லூசு பயல்களா? நாங்க ஒத்துக்குவோமா? அதே நேரம் நான் ஜியாவுல் ஹக் ராஜ்ய அமைப்பேன்னு நானும் ஒரு ஊர்வலம் உள்ளாடு தடுத்துருவி அரசாங்கம் முடியாது. அது அவனோட உரிமை, இது என்னோட உரிமை. ஜியாவுல் ஹக் என்ன இந்தியாவுக்கு சொந்தம் இல்லாதவனா? பெனாசிர் பூட்டோவின் ஆட்சியை தான் கொண்டு வருவேன்னு நான் ஒரு ஊர்வலமான தடுக்கிற சட்டம் இந்த இந்தியாவில் கிடையாது. தடுக்கவும் இந்திய சட்டத்தால் முடியாது. எவனோ ஆரிய கடல் கடந்து அப்பால் பட்டு இந்திய மண்ணுக்கே சொந்தமில்லாத மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஒருவனுடைய ராஜ்யத்தை இங்கு உண்டாக்க நினைக்கும் போது இந்தியாவிலிருந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியனாக பிறந்து இந்திய மக்களுடைய தாய் வயிற்றிலே பிறந்து இந்தியாவின் முன்னோர்களை பெற்றுக் கொண்டிருந்த ஒரு பெனாசிர் பூட்டோ ஒரு ஜியாவுல் ஹக் ஆட்சியை நான் இங்கே கொண்டு வர நினைப்பதில் தவறே கிடையாது. சட்டப்படியும் தவறு கிடையாது, சம்பிரதாயப்படியும் தவறு கிடையாது. இவனை மாதிரி பொறுக்கிகளை விட்டு நாட்டில் அவனுக்கு ஊர்வலம், அவனுக்கு புறத்தால் ஒரு 100 மிஷின் கண்ணு, அவனுக்கு எவ்வளவு 70 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு. அந்த 70 லட்சம் ரூபாய் யாருடைய வரிப்பணம்? முஸ்லிம் மக்களாகிய உங்களுடைய வரிப்பணம். அதிக வரி செலுத்துகிற மக்கள் முஸ்லிம் மக்கள் தான். தமிழகத்திலேயே அதிக வரி கொடுக்கின்ற மக்கள் முஸ்லிம்கள். ஓ வரியில ஓம் பொண்டு பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. சாதாரண பொறுக்கி பய இன்ஸ்பெக்டர் உன்னை பார்த்து உன் பொண்டாட்டிய ஊர் மேய விட்டுட்டின்னு சொல்ற அளவுக்கு உன்னுடைய பாதுகாப்பு. ஆனா காலனா வரி கட்டாத சவுண்டி பய பண்டார பய பரதேசி பய காவிய கட்டிக்கிட்டு அவன் பொறுத்தால நம்ம வரி பணத்துல வாங்கின அந்நிய செலவாணி நம்ம மக்கள் 66,000 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்து இந்த நாட்டுக்கு கொடுக்கிறோம். அந்த டாலரை காமித்துத்தான் இந்த AK-47 வாங்குகிறார்கள். நம்ம இளைஞர்களுடைய ரத்தம், வியர்வை, உழைப்பு, தியாகம், அவர்களுடைய இளமை அத்தனையும் தியாகம் செய்து கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த பரதேசி நாய்கள் நமக்கு எதிரான துரோகி ராமகோபாலனுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை பார்த்து கொண்டு இந்த இஸ்லாமிய மக்களை நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்றால் உனக்கு சூடு கிடையாது, சுரணை கிடையாது. நல்ல தாய்க்கு நீ பிறக்கவில்லை. உன்னுடைய ரத்தங்களிலே உண்மையான ரத்தம் கிடையாது. நீ ஒரு சுயநலவாதியாக இருக்கிறாய். அதனால்தான் முஸ்லிம்களே வந்தவன்லாம் உன் தலையில முளகா அரைக்கலாம். அதிமுக மாநாடு நடந்துச்சு. எவனாவது மத கலவரத்தை கண்டிச்சிருக்கானா? ஜாதி கலவரங்களை கண்டிச்சு தீர்மானம் போடுறான். இந்த நாட்டில் ஜாதி கலவரம் 2 மாவட்டத்தில் நடந்துச்சு. மத கலவரம் 16 மாவட்டத்தில் மத கலவரம் நடந்துச்சு. தக்னி கோட்டையில் ஆரம்பிச்சு திருவல்லிக்கேணியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் உங்க ஊர் தேவிப்பட்டினம் எல்லை வரைக்கும் கீழக்கரை கடற்கரை பகுதி கடைசி வரைக்கும் கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள குளச்சல் தேங்காய்பட்டினம் வரைக்கும் கிட்டத்தட்ட 61 மதக்கலவரங்கள் நடந்து 16 மாவட்டங்கள்ல நடந்துச்சு. எவனாவது ஒரு அரசியல்வாதி மதக்கலவரத்தை கண்டிச்சு ஒரு அரசியல் கட்சி தீர்மானம் போட்டிருக்கானா? ஏன் அடிதிங்கிறது நீயே அடிச்சுட்டு ஓடுறவன் பலன் அடைகிறான். முஸ்லிம்கள் உங்கள்கிட்ட மதக்கலவரம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டா? கிடையாது. ஆனா அதுக்குன்னே உண்டாக்குறான். பிள்ளையார் சதுர்த்தி அது இது மயிறு மட்டன் சொல்லி 2 பிள்ளையார் தூக்கிட்டு பள்ளியாசு முன்னுக்கு போய் இதுக்குள்ளதான் போவேன்னு சொல்லி ஊர்வலம் போய் ரகலை பண்றான். அவன் பார்த்து பாரு, இவன் பணம் போட்டு இவன் வாங்கின நிலத்துல இவன் வீடு கட்ட விடாம தடுக்கிறதுக்கு அரசாங்கம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தான். கோர்ட்ல போய் நான் உடைச்சிட்டு வந்தேன் காட்டியும் கை கால் உடைச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு முடியுமா? ஒரு முறை கோர்ட் ஏறி கீழே இறங்கினா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் செலவாகுமே. அந்த அளவு வசதி உள்ளவனா நீ? எங்கேயாவது பள்ளியாசை கட்ட போனா அந்த இடத்துல போய் இந்து முன்னணிக்கார ஏதாவது ஒண்ணு வச்சு போட்டு ஒரு பிள்ளையார வச்சு போட்டு இப்படி எத்தனை இடத்துல வச்சிருக்கான் தெரியுமா? சுமார் 39 இடங்களில் பள்ளிவாசல்கள் கட்டப்படாமல் இந்து முன்னணிக்காரர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அப்துல் சமதுடைய நிலைமை என்ன? இதற்கெல்லாம் அப்துல் சமதுடைய பதில் என்ன? அதை கேட்டீர்களா? அவன் வந்தபோது பள்ளிவாசலுக்குள்ள விடலாமா? நீ ஜமாத்தா எந்திரிச்சு வெளியே நடந்து காமிச்சிடணும். அப்துல் சமது வர்றானா அந்த ஊர்ல பள்ளிவாசலுக்கு யாரும் தொழுக போகாது. ஏன்? அலிகள் கோழைகளுக்கு சமமானவர்கள். கோழையின் பின்னால் என்று தொழுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு.
அவன்லாம் அலிக்கு சேர்ந்தவன், கோழை அவன். அலிகள் கோழைகள், அலிக்கு சம்மானவர்கள். அலியின் பின்னால் நின்று தொழுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு, நீங்க எந்திரிச்சு வெளியே வந்துடும். அவனை கண்டவொன்னே உங்க ஜமாத் தலைவர் மாலையை தூக்கிட்டு ஒரு சால்வை தூக்கிட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் கட்டி பிடிச்சி துவா ஓதி அவனை கூட்டிட்டு வர. என்னடா அவுலியாவா? எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு போனா. கருப்பு சட்டங்களை உங்கள் மீது உபயோகப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நான் போனிட்டான். இவன் போன மறுநாள் காயல் மஹபூப்னு இவனுடைய தலைமை நிலைய பேச்சாளர் கடையநல்லூர்ல அவனை பிடிச்சி குண்டா சாக்கில் உள்ள வச்சுட்டான். காயல் பட்டணம் காயல் மஹபூப்னு அவன் இப்ப என்ன ஆயிட்டான் தெரியுமா? வெளியே வந்து அவன் கூட 3-4 பேரை போட்டான். அந்த 4 பேர்ல ஒருத்தன் மதிமுக காரன், ஒருத்தன் அதிமுக காரன், ஒருத்தன் திமுக காரன், ஒருத்தன் முஸ்லீம் லீக் காரன். இந்த 3 பேரும் எங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தானுங்க. நாங்க வாங்கி கோர்ட்ல போட்டு, ஹைகோர்ட்ல போட்டு அவனுங்களை விடுதலை பண்ணி விட்டோம். இவன் மட்டும் எங்கள்கிட்ட தராம நான் அப்துல் சமது சிராஜுல் மில்லத் இவர் நெல்லை மாவட்ட செயலாளர், உங்களை தான் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். நான் ஜெயில இருந்துகிட்டு இவனுங்களை அனுப்புறேன், நீ போய் அவன் என்னன்னு பாரு. அவன் எல்லாம் குண்டா சாக்கில் வச்சிருக்கானா? 2-3 கொலைகேஸ் இல்லாம குண்டா சாக்கில் வைக்க கூடாது. அவன் விஷயம் தெரியாம உள்ள இருக்கான், உடனே பெட்டிஷன் வாங்கி இங்க அனுப்புன்னு. அந்த 3 பேர் கொடுத்துட்டானுங்க. வக்கீல வச்சு அவனுக்கு விடுதலையாகி வெளியே வந்துட்டானுங்க. அதுல ஒருத்தன் இப்ப நஜாத்து கூட சேர்ந்தான், முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போயிட்டான். இன்னொருத்தன் டிஎம்கே கூட போயிட்டான். இன்னொருத்தன் பிஎம்கேல இருக்கிறேன்ட்டு அங்கிட்டு இருக்கிறான். இவன் மட்டும் எங்கள்கிட்ட 1000 தடவை அனுப்பிச்சேன் இவங்களை எல்லாம், நெல்லை மாவட்ட செயலாளர்கள்லாம். காகிதமா அவங்க அம்மா பேரில் எழுதுற மாதிரி இவனா எழுதி, நான் ஒரு வயசான ஆலிமு, என் மகன் வந்து சுதந்திர கொடி ஏற்றுவான், வருஷம் என் மகன் வந்து குடியரசு தினம் கொண்டாடுவான், அவன் தேசியவாதின்னு அவங்க அம்மா எழுதுற மாதிரி இவனே பெட்டிஷன் எழுதி ஊரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்துல் சமதத்தையும் கொடுத்தான். அவரும் எங்கெங்கயோ போய் அலைஞ்சாரு, முடியல. உடனே கோர்ட்ல கேஸ் போட சொல்லி திரும்ப எங்கள்கிட்டயே வர்றதுக்குள்ள கோர்ட்ல கேஸ் போட்டான். சரியான கிரவுண்ட்லயும் குறிப்பிட்ட காலமும் தவறி போட்டதுனால கேஸ் டிஸ்மிஸ் ஆகி போச்சு அவனுக்கு. அப்துல் சமத் சொன்னாரு, நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட சொல்லிட்டேன், ஒண்ணுமில்ல, நாளைக்கு ஒண்ணுமில்லாம கேஸ் ஜெயிச்சிருவீங்கன்ட்டாரு. அதை நம்பி அவனுக்கு தந்தியெல்லாம் கொடுத்துட்டானுங்க பசங்க, அவனோட பசங்க. கடைசியில் பார்த்தா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ஜெக்ஷன் பண்ணி டைம் லாப்ஸ் ஆகி அவன் 1 வருஷ தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து நேர இப்போ காயல்பட்டினத்துக்காரன் கடையநல்லூர்ல வந்து இந்த முஸ்லீம் லீக்ல சேர்ந்துட்டான். தேசிய லீக்ல சேர்ந்து சம்மத திட்டுறான் மேடை ஏறி. அதுதான் அவனோட நிலைமை. அதுதான் இப்போ ஒரு வாரியம் போட்டிருக்கானே, இந்த வாரியத்துக்கு 9வது 5ஆண்டு திட்டத்துல தான் கடன் கொடுப்பாங்க, பணம் போடுவாங்க. அந்த பணத்துக்கு இவர் கடன் கொடுப்பார். அது வரைக்கும் இவர் பதவி இல்லை. 9வது 5ஆண்டு திட்டம் 2001 வரப்போகுது. இவருக்கு பதவியே 3 வருஷம். பணமே இல்லாத ஒரு வாரியம், அதுக்கு இவர் தலைவர். அதை பெருமையா போட்டுக்கிட்டார். ஏன்? உங்க வாயை பொத்துறதுக்கு இப்படி சில ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு, இந்த உங்க தேவிப்பட்டினம் பரூக் ஆஜியாருக்கு ஜெயலலிதா பினாமினால அந்த ஆள் போய் சொல்லி, அந்த ஆள் சொத்தையெல்லாம் இந்த ஆள் கொஞ்சம் வாங்கி இவனுக்கு கொஞ்சம் கடன் சுமையெல்லாம் ரிலீஸ் பண்ணதுனால அவன் சொன்ன பக்கம் போய் ஒரு தனி பணக்காரன், அவனால இந்த சமுதாயத்துக்கு காலனா பலன் கிடையாது, அவனுக்கும் மார்க்கம் கிடையாது. அப்படி உள்ள ஒருவனுக்காக இந்த மொத்த சமுதாயத்தையும் அடமான வைத்ததோடு அல்லாமல் என்ன சொல்லுகிறான்? அம்மையார் அவர்களே ஜெயலலிதாட்ட 100வது நாள் விழால, 100ஆண்டு விழா, காகிதம் இல்ல நூற்றாண்டு விழால என்ன சொல்றான் இந்த சமது? இங்கே வந்திருக்கிறவர்களா ஒவ்வொரு ஊர் ஜமாத் தலைவர்கள், உங்கள் உயிருக்கோ உங்கள் ஆட்சிக்கோ ஆபத்து என்றால் இவர்கள் பிணங்கள் மீது தான் நடக்குங்கிறான். யாருக்கு போய் தியாகம் பண்றான் இவன்? ஒழுக்கக்கேடான ஒருவனுக்கு தன் உயிரை கொண்டு போய் கொடுக்குறீங்கிறான். மார்க்கத்துக்கும் மரபுக்கும் அதபுக்கும் அல்லாவுக்கும் தியாகம் பண்ண வேண்டிய வாழ்க்கையை அற்ப கிரயங்களுக்கு விற்கிறான். அவனையெல்லாம் உங்க தலைவரை தூக்கி வச்சு ஆடினீங்க. இன்னொருத்தன் நூறுல் மில்லத்துன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இறையில்ல கொடை வள்ளல்னு சொல்லிட்டு தெரிஞ்சான். அவனை உங்க தலையில் தூக்கி வச்சு ஆடி ஊர்வலம் எல்லாம் விட்டீங்க. அவன் கடைசியில் ஆஜி அரவணைக்கெல்லாம் சுருட்டிட்டு ஓடினான். இப்ப புதுசா இந்த உங்க ஊருக்காரன் பி ஜெயின்லாபதினு ஒருத்தன் கிளம்பி இருக்கான். அவன் பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு அவன் கட்சி வளர்த்துட்டும் முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கான், வச்சு வளர்த்திட்டு போட்டான். இவன் போற பக்கம்லாம் என்ன சொல்றது? பழனி பாபா கடையநல்லூர்ல தங்கும் போது தங்கியிருந்த வீட்டுல ஒரு பொம்பளை கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு திடுறானா. நான் அவனை பார்த்து கேட்கணும் இருந்தேன், கூட்டிட்டு ஓடினதெல்லாம் உண்மைதாண்டா, அது ஒம்பொண்டாட்டி தாண்டான்னு சொல்லலாம். கட்சி வளர்த்துறதுக்கு இவன் சொல்ற கொள்கையை பாரு, உததுன்றுவான். உங்க ஊருக்காரன் சொல்லி வச்சுக்காங்க, அப்புறம் வேற எங்கேயாவது ஜிகாத் கமிட்டிக்காரன் அவனை அடிச்சு தள்ளிட்டானா நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. அவன் ஒருத்தன் கிளம்பி எஸ்டிஎஸ் உடைய ஆணைகளை கேட்டுக்கிட்டு அவர் சொல்றபடி கேட்டுக்கிட்டு அவன் தான் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு சம்மதம் மட்டும் திட்டிக்கிட்டு வேற இவங்களையெல்லாம் கண்டிக்காம அவன் புதுசா அவன் கிளம்பி இருக்கான். உன்னை அடுத்து ஒருத்தன் கிளம்புவான், தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒருத்தன். ஏற்கனவே இந்த மாதிரி லெட்டர் பேடுங்க நிறைய கிளம்பிருச்சு. இவன் எல்லாம் போய் சமுதாயத்துக்கு நிச்சயமா வழிகாட்ட மாட்டான், குழியை தோண்டி போடுவான். என்னைக்காச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு ஜெயிலுக்கு ஓடி போயிடுவான். அவன்லாம் எவ்வளவுப்பட்ட பேடி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும்.
ஆனாலும் நான் பொறுமையா எல்லா ஜமாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஜமாத்த இஸ்லாம் இருந்து, இஸ்லாத்துல இருந்து, சிம்ல இருந்து உங்களுடைய சாதாரண அமைப்புகள் வரை நானும் பொறுமையா காயிதே மில்லத் மன்றம் அது இதுக்கும் போதெல்லாம் நான் பொறுமையா பார்த்துக்கிட்டு, எனக்கு முஸ்லிம்கள் மீது ஒரு சிறு ஆபத்து வந்தால் நான் ஏற்கனவே ஒரு தெளிவான வரமுறையை இஸ்லாமிய மக்களுக்கும் ஆலிம்களுக்கும் கொடுத்து விட்டேன். நாங்க எப்படின்னா பெஸ்டிசைடு மாதிரி, ஆலிம்களோட வேலையும் இந்த இஸ்லாமிய அமைப்புகளோட வேலையும் உங்களை ஆள உழுது பயிரிட்டு பயிரை உருவாக்குவது, விதை எடுப்பது, விதையை விநியோகிப்பது தான் அவர்களுடைய வேலை. ஏன் வேலை? வெளியிருந்து விஷக்கிருமி உங்க மேல விழுந்தா பெஸ்டிசைடு அடிக்கிற டெமாக்ரான் விஷம் மாதிரி நான் இல்லாம நீ இருக்க முடியாது. ஆனா உங்களை உழுது பயிரிடுறவை இல்லாம விதைகளாகி நீங்கள் வளர்ந்து கொள்ளலாம், தற்காத்துக் கொள்ளலாம். ஏன் வேலை? RSSங்கிற விஷக்கிருமி வரும்போது அடிக்கிற டெமாக்ரான் விஷம் மாதிரி என்னை தொட்டு நக்கிட்டு நீ என்ன ஆளி மாதிரி இனிப்பா இல்லையா நான் எப்படா இருக்க முடியும்? என் வேலையே இதுதானே. RSS காரன் உங்க ஊர்ல ஒரு கூட்டம் போட்டான், உங்க ஊர்ல உங்களுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணானா அவனை எதிர்க்கிற வேலை தான் ஜிகாத் கமிட்டியோட வேலைன்னு ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். ஏன் வேலை? நீ கட்டி தொழுகிறதா, விட்டு தொழுகிறதா, 4 ரக்காத்தா, 8 ரக்காத்தா, 20 ரக்காத்தா, நீ ஷியா ஜமாத்தா, சுன்னத் ஜமாத்தா, மதகபு வேணுமா தேவையில்லையா, இது அல்ல என்னோட வேலை. தலாக் சொன்னது சரியா தப்பான்? கோர்ட்டுகள் ரூபத்தில் சாபானு வழக்கு வரும்பொழுது ஏற்படுகிற ஆபத்துக்கள், RSS காரனால் தூண்டிவிடப்படுகிற கலவரங்களின் போது ஜாதி துவேஷத்தை தூண்டிவிட்டால் அதை தடுக்கிறது. இந்த மாதிரி விஷக்கிருமிகள் உங்களை அணுகும் போது அதை தடுக்கிற வேலை செய்கிறது ஜிகாத் கமிட்டியின் வேலை. அதனால் ஜமாத்தார்களே, நான் கசப்பா இருக்கிறேன் என்று புறக்கணித்தால் நாளை உங்கள் வயல்கள் கொள்ளை போய்விடும், சூறை நோய்க்கு ஆளாகிவிடும், நீங்களும் சேர்த்து வைத்த சொத்துக்களும் ஒரு நாள் கொள்ளை போய்விடும். அதை மறந்து விடாதீர்கள் ஜமாத்தார்களே. உங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்காக சற்று சிந்தித்து பாருங்கள். நானும் ராமதாசும் ஒன்றுபடாமல் ராமதாசும் அத்வானியும் ஒன்றுபட்டிருந்தால் 16 மாவட்டத்திலே உங்களுடைய நிலைமைகள் என்ன? பஸ் உட்காருங்க சார், பஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நிறுத்துங்க, 1/2 மணி நேரத்துக்கு நிறுத்துங்க, போதும் டிராபிக் விட்டது, உட்காரு. என்ன இஸ்லாமிய மக்களே, உங்களுடைய நிலைமைகள் என்ன என்று சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த 16 மாவட்டம் இன்று அமைதியாக இருப்பதற்கு காரணம் வன்னியர் சங்கத்தோடு ஜிகாத் கமிட்டி பூண்ட ஒரு உறவு. பஸ் வந்ததுனால உட்காருப்பா. பாபாவை வரவேற்கிறோம் என்று ஒட்டியிருக்கிறார்கள். எந்த இளைஞர்கள்? ஒரு காலத்தில் இந்து முன்னணியை வழி தவறி தெரியாமல் தொட்டவர்கள், ஒரு காலத்தில் RSS-ஐ வழி தெரியாமல் தொட்டவர்கள் மூளைச்சலவைக்கு ஆளானார்கள். இன்று புரிந்து கொண்டார்கள், இஸ்லாமியர்கள் பின்னால் நின்றால்தான் அவர்களுடைய உரிமையும் பாதுகாக்கப்படும் என்ற உரிமைக்கு அவர்களோடு பேசி ஒரு உறவை உண்டாக்கினோம். இதற்கெல்லாம் காரணம் அரசியல் கட்சிகள் அல்ல, எந்த தலைவர்களும் அல்ல, நானும் ராமதாசும் மற்ற இன தலைவர்களுமாக கூடி தமிழகம் எங்கும் இந்த அமைப்பை ஏற்படுத்தும். இன்று தொண்டிக்குள் அவனால் ஒரு வாலாட்ட முடியாத ஒரு பேடியாக நிற்கிறான். ராமநாதபுரம் மாவட்டத்தை தலைமைப்பிடமாக கொண்டு அந்த ராஜ பரம்பரைகளை சார்ந்த ராணியை கையில் வைத்துக் கொண்டு ஆடி பார்த்தார்கள். இன்று அவர்களை ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒரு ஓரம் கட்டப்பட்டு இங்க வந்துட்டு எங்கிட்டோ ஓடுறானே ஒழிய ராமநாட்டில் ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாத நிலைமைக்கு அவர்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றால், இஸ்லாமிய மக்களே, நீங்கள் ஆழமாக சிந்தித்து யார் உங்களுடைய நண்பன், எது உங்களுடைய பாதை, எது உங்களுடைய குறிக்கோள், எது உங்களுடைய எல்லை என்பதை நீங்கள் ஒரு வரையறைத்து அந்த வரையறைக்குள் நில்லுங்கள். வந்தவனுக்கெல்லாம் மாலை போடாதீர்கள், உங்களை அழைத்தவன் பின்னாலெல்லாம் நீங்கள் ஓடி சென்று விடாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனித்தன்மை, சூடு சொரணையுற்ற தன்மான உணர்வுள்ள சுய சிந்தனையுள்ள ஒரு சுய ஆதிக்கமுள்ள ஒரு இனமாக நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்றால் உங்கள் தனித்தன்மையை நீங்கள் காத்தாக வேண்டும். அந்த தனித்தன்மையை காத்து ஒரு அரசியல் கட்சி பின்னால் நிற்க உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், தேவேந்திரகுல வெள்ளாளர் சங்கம் போன்ற இந்த அமைப்புகளோடு மட்டும் உங்கள் தொடர்புகளை விரிவுபடுத்துங்கள். வேறு எந்த அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஆபத்துகள் உண்டு, பலனும் கிடையாது. அவர்கள் நல்ல சமயத்திலே கழுத்தை அறுத்து விடுவார்கள். சகோதரர்களே, இன்று எங்களை போன்ற சிலர்கள் தங்களுடைய தியாகங்களை பண்ணி எங்களுடைய வாழ்க்கையும் இளமையும் சிந்தித்தான் இன்று உங்களுக்காக பாரு. பௌஜியாங்கிற ஒரு பொம்பளையும் ரஷீதாங்கிற பொம்பளையும் கொண்டு ஜெயில வச்சிருந்தான். அவளோட சேர்ந்து தப்பு பண்ணான்ற சொல்ற 6 பார்ப்பனர்களையும் பெயில விட்டான். ஆனா முஸ்லிம் பொம்பளைகளை மாத்திரம் அந்த இஸ்ரோங்கிற ராக்கெட் ஊழல், இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச், திருவனந்தபுரம் கேரளால ராணுவ ரகசியம் கெரோஜின் இன்ஜின் விஷயத்தை வெளியே சொன்னாங்கன்னு சொல்லி அதுல உளவு பிரிவை சேர்ந்தவள் என்று ரஷீதா என்ற பெண்ணையும் பௌஜியா என்ற பெண்ணையும் கைது செய்தார். ஆனா உண்மையான நிலைமை என்ன? அந்த பௌஜியாவும் ரஷீதாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு UKG சீட்டு வாங்க இங்க வந்தாங்க.
விசிட்டிங் கார்டு அங்க இருந்ததுனால அவங்கள பாகிஸ்தானின் உளவாளினும் முகல்லத்தீவை மாலத்தீவை சேர்ந்த மால்கடாய்வை சேர்ந்த பெண்கள் இருவரை மால்தீவு பெண்களை சிறைப்படுத்தினார்கள். அந்த 6 பார்ப்பனர்களும் பெயிலிலே போய்விட்டார்கள். இந்த முஸ்லிம்கள் ஒரு தவறும் செய்யாமல் சிறைப்படுத்தப்பட்டார்கள். கோர்ட் கேஸ் போட்டு இழுத்த உடனே கோர்ட் என்ன சொல்லுச்சு, ஏன்டா உள்ள வச்சுன்னா ராணுவ ரகசியம் எல்லாம் கடத்தப்படல, இவன் ஓவர் ஸ்டே அதிகமான நாள் இருந்துட்டான். எப்படா இருந்தானா பிளேக் வந்துச்சுல்ல, அந்த நேரத்தில் பிளேன்லாம் கேன்சல் ஆனதுனால இவன் 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்கிட்டான். அது தப்பு இல்லை, அவளை விடுதலை பண்ணுனா. சரி அவளை விடுதலை பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டு இன்னொரு கேஸ்ல ரிமாண்ட் பண்ணிட்டான், பாஸ்போர்ட் கேஸ்ல. அப்புறம் நாங்கள் ஜாமீன் கொடுக்க சொல்லி நைஸா என்ன பண்ணோம், மிரட்டி பார்த்தோம். கவர்மெண்ட் வேலையாகலை. உடனே நான் ஒரு வக்கீல் அனுப்பிச்சு போய் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு அவளை மீட்டுட்டு வா, அவளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்து, என்ன அவ ஒரு தப்பும் பண்ணாம ஜெயிலுக்குள்ள இருக்கிறா, இந்திய சட்டப்படி அது தப்பு, நீ அவளை உடனே மீட்டுக்கிட்டு வா, நம்ம இந்தியாலே யாருக்காவது கட்டி வச்சு போடலாம், என்ன முஸ்லீம்களுக்கு யாரும் கட்டலைன்னா நானே கட்டிக்கிறேன், கொண்டு வா. என்ன எவ்வளவு இந்திய அரசாங்கம் தேச துரோகின்னு சொல்லிச்சோ, ராணுவ ரகசியத்தை கடத்தினான்னு சொன்னாலோ அவளையே நம்ம இந்தியாவுக்கு மருமகளாக்கி போடுவோம். இந்திய அரசாங்கம் சேர்ந்த அயோக்கியத்தனத்தை இந்திய குடிமக்களாகிய நாம் சரி கட்டுவோம் சொல்லி ஒரு வக்கீல் அனுப்பிச்சு ஒரு கேஸை போடுறான்னு. போட்ட மறுநாள் என்ன ஆனான்னு தெரியுங்களா, இந்த ராம்நாடு கூட்டத்தில் அறிவிச்சுட்டு போனேன்ல, காரைக்குடி கூட்டத்தில், அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான் தெரியுமா கவர்மெண்ட், நான் வக்கீல் போய் அங்க இறங்கி ஏபிஎஸ் கார்பஸ் ரெடி பண்ணி திருவான்றம் எர்ணாகுளம் ஹைகோர்ட்ல போட்ட அன்னைக்கு நைட்டு அவளை விடுதலை பண்ணி, சட்டத்துக்கு விரோதமா 9 மணிக்கு மேல 2 பேர்த்தையும் விடுதலை பண்ணி, 2 பேருக்குமே சொந்த ஜாமீன்ல விடுதலை பண்ணி, அவங்களையே ஓன் பாண்டு போட்டு 2 பேர்த்தையும் மாலத்தீவு பிளேன்ல ஏற்றி விட்டார் ராத்திரி 12:30 மணிக்கு. என்னோட நோக்கம் என்ன, 2 இஸ்லாமிய பெண்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள், சட்டவிரோதமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், தப்பு செஞ்ச அயோக்கியெல்லாம் தப்பிச்சுட்டு போயிட்டான், அப்பாவிங்க உள்ள இருக்கா, அவளை எப்படியாவது அவள் தாய் நாட்டுக்கு கொண்டு போய் விடணும். அதுக்கு அந்த நாட்டு அரசருக்கு எழுதி எல்லாம் பார்த்தேன். அவன் குப்பை பயலுக ஒரு மண்ணாங்கட்டியும் பதிலும் அல்ல, ஒரு மயிரும் அல்ல. பார்த்தேன், சரி எங்கேயோ பாதிக்கப்பட்டவர் 2 பேர் இருக்கிறான், நம்ம என்ன வண்ணா இவன் அனுப்புவான்னு நானே திட்டம் போட்டேன். ஏபிஎஸ் கார்பஸை போடுறான்னு தானே அனுப்பிச்சிட்டேன். அப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் போது எங்களை போன்ற சில பேர் எந்திரிச்சு, இப்ப ஜெயலலிதா முதல் கோயில்களுக்கெல்லாம் நிதி சொல்லுண்டா, உடனே சட்ட விரோதம் போட்டேன். இல்ல நான் மசூதிக்கும் செய்யறேன்னு சொல்லிட்டு மசூதிகளுக்கும் செஞ்சேன் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணா, ராஜகோபாலன் கொலையை செஞ்சவனை தடால போட்டா, அந்த ராஜகோபாலன் கொலை அன்னைக்கே நடந்த இன்னொரு முஸ்லீம் ஆலிம் கொலை பண்ணவனை பெயில விட்டான். உடனே நான் இது தப்புன்னு சொல்லி கேஸ் போட்டேன். இப்ப என்ன பண்ணா, மேட்டுப்பாளையம் கலவரத்துல முஸ்லீம்களை மட்டும் 2 பேர் என்ன செயல போடாம பிஜேபி காரணியும் 2 பேர்த்த என்ன செயல போட்டான். முந்தி என்ன பண்ணுவா, எங்கேயுமே முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்படுறது, எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்களே சரிப்படுத்துறது. இந்த எம்மாரி சில பேர் துணிஞ்சு ஜெயலலிதா மேலேயே கேஸ போட்டு கோர்ட்டுக்கு இழுத்ததுனால என்ன பண்றா, நியாயம் கற்பிக்கிறதுக்கு இன்னைக்கு பிஜேபி காரங்க 2 பேர்ல கேஸ் போட்டோன்னே மேட்டுப்பாளையத்தில் இருந்த பிஜேபி காரன் பூரா விட்டுட்டான். வாஜ்பாய் வரைக்கும் இன்னைக்கு டெலிபோன் பண்ணி ஜெயலலிதா பேசியும் அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலிருந்து விடுவிக்கல. ஏன்னா அவனை விடுவிச்சான்னு வச்சுக்கோ, நான் இந்த 2 பேர்த்த சிறைப்படுத்தினதா தப்புன்னு சொல்லி நான் வெளியே கொண்டு வர வச்சிருவேன். அந்த மாதிரி நாங்க சில பேர் எங்களுடைய பணங்களையும் காசுகளையும் வாழ்க்கைகளையும் காலங்களையும் இளமைகளையும் தியாகம் செய்வதால் முஸ்லாமிய மக்களே, நீங்கள் இன்று 1.5 கோடி பேர் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இது ஒரு தனி மனித உழைப்பில், என்னுடைய உழைப்பில், என்னுடைய தியாகத்தில், என்னுடைய தழும்புகளில், என்னுடைய காயங்களில் உங்கள் பாதுகாப்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உங்களை நீங்களே தியாகம் செய்ய, உங்கள் சொந்த கால்களில் நிற்க என்று ஆரம்பிக்கிறீர்களோ சகோதரர்களே, அன்றுதான் நிரந்தர நித்திய பாதுகாப்பு. நாளை என்னுடைய கதை ஒரு நாளில் முடிந்துவிடும். அதன் பின்னால் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எல்லா நேரமும் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய முனைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆக்கினை, உங்களுடைய படிப்பினை, உங்களுடைய உழைப்பு இத்தனையும் இருக்க வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே பாதுகாப்பு, இந்த மாவட்டத்தில் உள்ள 500 பள்ளிவாசல்களும் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்குள் ஒரு அமீரை தேர்ந்தெடுத்து அவன் தலைமையின் கீழ் நீங்கள் அரசியல் கலப்படம் இல்லாமல் சமுதாய ரீதியான ஒற்றுமை ஒன்றுதான் உங்களை விடுவிக்கும். வேறு எந்த வகையில் சென்றாலும் உங்களுக்கு மிக பெரிய ஆபத்துண்டு சகோதரர்களே. அந்த ஆபத்தை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள். அதற்கு முன்னால் உங்களுடைய ஜமாத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பு ரீதியாக இயங்கி, அப்படின்னா 5 லட்சம் பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உரிமைகளில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். அது இல்லாதவரை, வீதிக்கு வந்து சில விலைகளை நீங்கள் கொடுக்காதவரை உங்களுக்கு விடியல் கிடையாது. மிகப்பெரிய அழிவை சந்திப்பீர்கள். அதற்கு முன்னால் எங்களை போன்ற அமைப்புகளை ஆதரவு கொடுத்து அவர்கள் சொல்லுகிற வழியில் அரசியல் காழ்ப்புணர்வற்று, நீங்கள் அரசியல் விவேகம், அரசியல் பாகுபாடற்று நீங்கள் ஒரு அணியின் கீழ் நின்றால்தான்
நீங்கள் உங்கள் ஒடுக்கப்பட்ட முறையிலிருந்து விடுபடுவீர்கள், உங்கள் உரிமைகள் நிலைநாட்டப்படும். இல்லை என்றால் நிச்சயம் மூன்றாம் தர குடிமக்கள் ஆக்கப்படுவீர்கள். உங்கள் சொத்துக்கள் உங்கள் கண் முன்னால் சூறையாடப்படும். உங்கள் குழந்தை குட்டிகள் உங்கள் கண் முன்னாலேயே வெட்டி எறியப்படுவார்கள். உங்கள் பெண்களின் கற்புகள் உங்கள் முன்னால் சூறையாடப்படும். இன்று பம்பாயில் அந்த அமைப்பு தான் இன்று வேலை செய்கிறது. அதற்கு முன்னால் அவர்களுடைய கண் முன்னால் தாயை தங்கையை எல்லாம் கற்பழித்து போட்டார்கள். அந்த நிலை இன்று என்ன ஆனது? பிவண்டியில் நடந்த கலவரம் எல்லாம் என்ன ஆனது? இன்று சிவசேனா ஆட்சியில் கூட முஸ்லிமித்தோட அச்சப்படுகின்ற நிலைமைக்கு காரணம் அந்த மக்கள் தங்களை வீதிக்கு வந்து போராட கற்றுக்கொண்டார். அதுபோல நீங்களும் வீதிக்கு இறங்க வேண்டும். வந்த அரசியல் கட்சி பின்னாலெல்லாம் போனால் நிச்சயம் அழிவை சந்திப்பீர்கள். நன்றாக சிந்தித்து, நான் பேசுவது வேகமாக இருக்கலாம், ஆனால் அத்தனையும் அனுபவம் தந்த பாடங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் என்று பிரதிபலிக்கும் அறிகுறிகள் அல்ல. இதெல்லாம் அறிவிப்புகள் ஏதோ நான் குறி சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. உங்களுடைய அனுபவபூர்வமான உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய ஜீவாதார உரிமைகள் இவ்வளவும் நீங்கள் நிலைநாட்டியாக வேண்டும். அதற்கு இல்லைன்னா ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் பார், உங்க பொம்பளையெல்லாம் ஊர் மேய விட்டான்னு கேட்கறான். நான் இருக்கும்போது கேட்டிருந்தான்னா 2 தோட்டாவை செலவு பண்ணிட்டு 2 கொலைகேஸ் நடத்திட்டு போறது எனக்கு பெருசு இல்லைன்னு நினைச்சிருக்கேன். மானங்கட்ட ஒரு வாழ்வு வாழாதீர்கள். கள்ளி செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து விட்டு சாவது நமக்கு அழகான மகுத்து. அதுதான் நமக்கு ஷஹாதத், வீர மரணம். அதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உரிமைகளை எந்த காரணத்தை முன்னிட்டும் பெற்றோருக்காக கூட விட்டு கொடுக்காமல் வீர உணர்வுள்ள ஒரு மக்களாக நீங்கள் எழுங்கள். நிச்சயம் இந்த மாவட்டம் உங்கள் கைக்கு வரும் பொழுது, இந்த தொகுதி உங்கள் கைக்கு வரும்போது இந்த மாவட்டம் உங்கள் கைக்கு வரும். இந்த மாவட்டம் உங்கள் கைக்கு வரும்போது இந்த மாநிலம் உங்கள் கைக்கு வரும். இந்த மாநிலம் உங்கள் கைக்கு வரும்பொழுது இந்த நாடே உங்கள் பின்னணியில் நிற்கும். 26 கோடி மக்கள் நீங்கள் இருந்தும் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறீர்கள். அதை மௌன பார்வையாக சகத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை என்று பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒன்றுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒதுங்கி நின்று கொள்கிறீர்கள். எவனெல்லாம் உன் இனத்துக்காக குரல் கொடுக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் ஆதரவு என்ற தெளிவான முடிவை நீங்கள் எடுங்கள் சகோதரர்களே. நிச்சயம் உங்களுடைய வெற்றி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.